இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு, அன்பானவர்களே, நாம் கூடி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் ஆற்காடு மற்றும் வேலூர் பகுதியை சார்ந்த சகோதர சகோதரிகளுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் இன்றைய காலை வேளையில் தெரிவித்துக் கொள்கிறோம். அடிமையினுடைய வீட்டாரினுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாள் நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி, கோர பயங்கரமான புயல்கள், வாழ்க்கையில் அநேக சிரமங்கள், அதே சமயம் நல்ல சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றிலும் ஒரு பிரதான மெய்ப்பராக, நல்ல மெய்ப்பராக பிதாவாகிய தேவனும் கர்த்தர் இயேசுவும் நம்மை அரவணைத்து வழிநடத்திட்டு வர்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளுடைய அர்ப்பணிப்பு ஜீவியம், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இது சார்ந்த ஒரு பாடத்தினை நாம் பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்பி நாம் இந்த ஒரு தலைப்பில் ஒரு பாடத்தை பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் கேட்டிருந்தீங்க, இந்த பாடத்தை நீங்கள் முன்னாடியே ஸ்டடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா என்ன மாதிரி தான் நீங்கள் திரும்பவும் இதே காரியத்தில் அநேக விஷயங்களை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நமக்காக ஜெபித்த சகோதரருடைய ஜெப சிந்தனைகளோட இந்த ஒரு பாடத்திற்குள் நாம் போகலாம். அன்பானவர்களே, நாங்கள் தமிழ்நாட்டினுடைய மற்றொரு பகுதி, நீங்கள் தமிழ்நாட்டினுடைய இன்னொரு பகுதியாக இருந்துட்டாலும் பல சமயங்களில் சகோதரர்களுக்காக செய்யப்படுகிற வேண்டுதல்களில், எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய அறுவடை ஊழியங்களில், உங்களுடைய ஜெபங்களில், எங்களுடைய ஏற்றங்கள், எங்களுடைய தாழ்வுகளில் தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் அவைக்குரிய வகையில் சப்போர்ட் பண்ணி வர்றது எங்களுக்கு மிகுந்த ஆறுதல். உங்களுக்கு நாங்களும் ஆறுதலாக இருப்போங்கிறத நம்புகிறோம். அன்பானவர்களே, இந்த ஒரு தலைப்பு சணல் போன்ற வாழ்க்கை, இங்கிலீஷில் லைஃப் லைக் லினன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 வசனங்கள் வாசிக்க வேண்டியதாக இருக்கு. முதல் ஆதார வசனம் யோசுவா 2வது அதிகாரம் 6வது வசனம். யோசுவா chapter 2 verse 6. அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். சிஸ்டர் என்ன பண்றாங்க, சில பிரதர்ஸ் வராங்க, அந்த பிரதர்ஸை சணல் தட்டைகளுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, மறைச்சிட்டாங்க. ஓகே, கொஞ்சம் கருகலாக இருக்கு. இது ஒரு நேரடியாக எடுத்துக்க வேண்டிய ஒரு வசனம் போலவும் இருக்கு. இப்போ நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அப்படியே வேதாகமத்தினுடைய கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் வெள்ளை வஸ்திரம் தரித்துக் கொள்வான். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் அழித்து போடாமல் என் பிதாவுக்கும் அவருடைய தூதருக்கும் முன்பாக அவருடைய நாமத்தை அறிக்கையிடுவேன். ஓகே, 2 வசனங்கள் நம் கண் முன்பதாக அங்கே காட்டப்பட்டிருக்கும் போது இப்போ நாம சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா, 2 வசனங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன? வஸ்திரம். வஸ்திரம் சிஸ்டர் வஸ்திரம் சொல்றாங்க. பட் முதல் வசனத்தில் எங்க இருக்கு வஸ்திரம்? சணல். சணல் அது தட்டை. இந்த தட்டையிலிருந்து வஸ்திரம் எடுப்பாங்களா? மறைக்கிறாங்க. மறைக்கிறாங்க. சணலில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மறைச்சு வச்சுட்டாங்க. மற்றொரு இதில் உடுத்து வைக்கிறாங்க. ஓகே, இந்த 2 தற்போதைய புரிந்து கொள்ளுதலோடு நம்ம பாடத்திற்குள் நம்ம கடந்து செல்லலாம். அன்பானவர்கள், பொதுவாக இந்த ஒரு 2 வசனங்கள் வெவ்வேறு சூழ்நிலைகளில் சொல்லப்பட்டது போல இருப்பினும் ஆவிக்குரிய வகையில் இதுக்குள்ள ஒரு சம்பந்தம் நாம் இன்னும் நல்லா தீர்க்கமாக புரிந்து கொள்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். என்ன எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெற்றோர் இருக்கிறாங்கன்னு வைங்க. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு எந்த சூழ்நிலைகளில் எந்த மாதிரி நடந்துக்கணும், எந்த மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ திடீர்னு நீங்கள் இல்லாத ஒரு இடத்துல அவங்கள செயல்பட விடுறீங்க, அல்லது நீங்கள் இருக்கீங்கிறது தெரியாமல் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க குழந்தைங்க.
நீங்கள் தூரத்துல இருந்து பார்க்கும்போது நீங்கள் சொல்லி கொடுத்தத அந்த குழந்தைங்க அப்படியே ஃபாலோ பண்ணாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லா தலைகளும் ரொம்ப வேகமாக அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்தது அப்படின்னா அது அது போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையாலுமே பெற்றோருக்கு அதை விட என்ன சந்தோஷம் இருக்கு? நம்ம சொல்கிறத அவங்க நம்மளுடைய அதுதானே நம்மளுடைய எய்ம், நம்மளுடைய குறிக்கோளே என்னன்னா, நாம் இருக்கிறோமோ இல்லையோ நம்ம பிள்ளைகள் நீதியின் கொள்கைகளுக்கு உட்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை பார்த்தோன்னா நமக்கு அப்படியே மனமெல்லாம் குளிர்ந்து போய் உள்ள ஒரு மான்சூனே வந்த மாதிரி, மழை வந்த மாதிரி இருக்கும். ஓகே, மற்றொரு கோணத்தில் பார்க்கும்போது இப்போ ஒரு கணவன் எக்லீஷியாவுக்காக ஒரு பொருள் வாங்க சொல்லி சகோதரி கிட்ட ஃபோனில் சொல்கிறான். எக்லீஷியாவுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு உடன்படிக்கை செஞ்ச சகோதரன் உடன்படிக்கை செய்த மனைவியாகி தன்னுடைய சகோதரி ஒருத்தர்கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஃபோனில் தான் சொல்கிறாங்க, அதிக டீட்டெயில் சொல்ல முடியல. ஆனால் அந்த சிஸ்டர் எக்லிஷாக்கு வாங்கிட்டு வந்தது, இவர் கடைக்கு போனால் என்ன வாங்கிட்டு வந்திருப்பாரோ அதே அங்கே இருக்குதுன்னா பிரதருக்கு எப்படி இருக்கும்? அதுவும் நடந்தால் நல்லா இருக்குமே பிரதர், கரெக்டுங்களா? ஓகே, இப்போ அதே மாதிரி ஒரு எல்டர், ஊழியர்கள் எல்லாம் இருக்காங்க. 2 விதமான ஊழியர்கள் இருக்காங்க, எல்டர்ஸ், டீகன்ஸ். இப்போ ஒரு எல்டர் வந்து ஒரு சிறிய ஒரு இடையூறு நிமித்தம் தாமதமாயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல டீக்கன்ஸ் அந்த வேலைகளை ஈடுகட்டி சரியாக செஞ்சு முடிச்சுட்டு கரெக்டாக எல்டர் வரும்போது அந்த ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த எல்டருக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் நல்ல நல்ல சம்பவங்கள் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு டீக்கன்ஸுக்கு ஒரு சிரமங்கிற போது எல்டர் அந்த இடத்துல நின்று அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்து செய்யும்போது அது எப்படி இருக்கும்? இதெல்லாம் என்னன்னா சகோதர சகோதரிகளே, இதுக்கு பேர் தான் குணசாலி அப்படின்னு பேர். குணசாலி, நல்ல குணங்கள், நற்பண்புகள் தானாக இயல்பாக வெளிப்படும் போது அதுக்கு குணசாலி அப்படிங்கிற பேர். குணசாலியான சகோதரன், குணசாலியான சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனால் பொதுவாகவே இந்த பேர் வந்து சிஸ்டர்ஸ்க்கு தான் வைப்பாங்க, குணம் சம்பந்தமானதெல்லாம். ஸோ சகோதர சகோதரிகளே, கவனிக்கும் போது இப்போ இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் நாம் பார்க்கணும். அவங்கள பற்றி பாருங்க. நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளின் விலை மாணிக்கங்களிலும் மேலானது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப ரொம்ப ரேர். இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். நாம சொன்னமே சில சினாரியோஸ், சூழ்நிலைகள், நாம் இல்லாத போது நம்ம பிள்ளைகள் நம்ம கொள்கைகளுக்கு, நீதிக்குரிய கொள்கைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதும், எல்டர் விரும்புறத அப்படியே டீக்கன்ஸ் பண்றதும், டீக்கன்ஸ் விரும்புறத எல்டர்ஸ் பண்றதும், எல்டர்ஸ் டீக்கன்ஸ் விரும்புறத பரிசுத்தவான்கள் பண்றதும், பரிசுத்தவான்கள் விரும்புறத எல்டர்ஸ் டீக்கன்ஸ் பண்றதும், அதே மாதிரி சகோதர சகோதரிகள்ல ஒரு சகோதரருக்கு இணையான ஒரு ஆவிக்குரிய உதவியை இன்னொருத்தர் பண்றது, இது மாதிரி எல்லாம் செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா விலையேற பெற்றது. அப்படிப்பட்டவங்களை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம். இந்த சப்ஜெக்ட்ல வர்ற இந்த பர்டிகுலர் கதாபாத்திரம் மாதிரி எல்லா சிஸ்டரும் இருக்கணும் அப்படிங்கிறது சரியான பாடம் இல்லை. சரியான பாடம் இல்லை. பிரதர் அதை தான் எழுதுறாரு. ஒரு சிஸ்டர் மாத்திரம் இது எல்லாத்தையும் காலையில் எழுந்திரிச்சு, அவங்க தூங்கவே வேண்டியதில்லை, காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் பண்ணணும், நைட்டு லேட்டாக தான் படுக்கணும். இந்த சப்ஜெக்ட் படி பார்த்தா, இந்த 31 படி. ஸோ பிரதர் எழுதுறாரு, இது இட்ஸ் நாட் இன்ஸ்பயர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பட் சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய கோணத்தில் பார்க்கும்போது இது மாதிரி புது சிருஷ்டிகள் எல்லாருமே இருக்கும். ரொம்ப ரேர் ஜெம்மா அவங்க இருப்பாங்க. அப்போ அதில் கவனிக்கும் போது 11வது வசனம் கூட பாருங்களேன், சாரி 13 பாருங்களேன். ஆட்டுமயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறார். அந்த அம்மா அதை தேடுறது ஒன்று, ரெண்டாவது எப்படி வேலை செய்கிறாங்க, விருப்பப்பட்டு ஆவிக்குரிய வேலையை செய்கிற பிரதர்ஸையும் சிஸ்டர்ஸையும் நாம் எதிர்பார்க்குறோம் அன்பானவர்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை, இந்த மாதிரி தேவனுக்காக தேவனுடைய திட்டங்களில் விரும்பி வேலை செய்யக்கூடிய, குணசாலியாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் இன்றைக்கு தேவனுடைய தோட்டத்தில் அல்லது மந்தையில் தேவைப்படுறாங்க. அப்படிப்பட்டவர்களை குறித்த ஒரு விவரமான
அவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தமான அதற்கு ஒப்புமையாக உருவகமாக இருக்கக்கூடிய ஒரு பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்மளுடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்துக்கு. அப்படி பார்க்கும்போது தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த உலகத்துல மனித குடியிருப்புக்கு ஏற்ற விதமாய் மிருகங்களை நமக்காக உருவாக்குனார். சொல்றாங்க, உலகத்துல இருக்கிற எல்லா தேனீக்களையும் கொண்டுட்டீங்கன்னா அடுத்த 4 வருஷத்துல நம்ம எல்லாருமே மாய்ந்துடும். 3 வருஷம், 4 சொல்லிட்டேன், 3 வருஷம். ஸோ உலகத்தில் இருக்கிற பட்டாம்பூச்சி, தேனி இதெல்லாம் மறைமுகமா நம்மளுடைய குடியிருப்புக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவைகள் மறிச்சுது அப்படின்னா நமக்கு அது ஃபுட் செயின்ல நிறைய சுற்றுச்சூழல்ல நிறைய ஆபத்து. நமக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, இவைகளை உருவாக்கி ஏற்ற சூழ்நிலை வரும்போது தான் ஜீவாத்மாவாக மனுஷன் உருவாக்குறார். அந்த மிருகங்களுக்கு முன்னாடியே உருவாக்குனது தான் இந்த தாவரங்கள். தாவரங்கள்ல பார்க்கும்போது நிறைய செடிகள், கொடிகள், நிறைய மரங்கள், இதெல்லாமே பச்சை பசேல்னு அங்க இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், விருட்சங்கள்ல ஒரு செடியை உங்க கண்ணு முன்னாடி நாங்கள் கொண்டு வரோம். அது என்ன அப்படின்னா வாழை செடின்னு வச்சுக்கோங்க. அதனுடைய இலை பயன்படுமா? பயன்படுமா? பூ சாயங்காலானா கரெக்டுங்களா? பழம், ஓ, தண்டு எது பயன்படலை? மேக்சிமம் பயன்படுது. இதே மாதிரி ஒரு பிரதர் இருந்தா, ஒரு சிஸ்டர் இருந்தா எப்படி இருக்கும்? ஸ்டார்டிங் சொன்னோம் இல்லைங்களா, நினைக்கிறத செய்யறாங்க, ஸ்பிரிச்சுவலி நினைக்கிறத செய்யறாங்க. இப்போ இது மாதிரி நாம விருட்சத்து கூட ஒப்பிடுறோம். இதே தென்னை, இந்த ஊர்ல நிறைய ஃபேமஸ் இல்லை தென்னை, நாகர், ஓகே, அங்க பார்க்கும்போது அந்த மரத்தினுடைய இலைகள், மட்டைகள், காய், இளநீர், அந்த ட்ரங்க்கு, அது கூட பயனுள்ளது தான். இல்லைன்னா என்னென்னமோ பண்றாங்க, முழுவதும் பயனுள்ள ஒரு. இதே மாதிரி தேவன் முற்றிலும் பயன்படக்கூடிய ஒரு செடியை உருவாக்கி இருக்கிறாரு. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று, திராட்சை செடி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? பாஸ்ஓவர் டைமு ரொம்ப முக்கியம். திராட்சை செடி யாருக்கு அடையாளம்? கர்த்தர் இயேசுவுக்கு அடையாளம். பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு பேசும்போது அதனுடைய தண்டுகள் இருக்கு இல்லைங்களா, இந்த திராட்சை பழ தொங்குது இல்லைங்களா, அதுக்கு மேலே ஒன்று பிடிச்சிருக்குமே வயர் மாதிரி, அதில் ஏதாவது பயன் இருக்கா? நம்ம குழந்தைங்க அதை கடிச்சு சாப்பிட்றாங்க, நாம கடிச்சு சாப்பிட்றோம், அதை என்ன பண்ணிடுவோம்? போட்டுருவோம். செடி இல்லை, அதனுடைய ஒரே வேலை என்னதான், அதையும் புளிப்பா கொடுத்தா அதுதான் தேவனுக்கு கோபம். அதுதான் தேவனுக்கு கோபம். உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது ஒரே வேலை, அதையும் கூட செய்யலையே அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆவிக்குரிய இஸ்ரேல் கிட்ட பேசும்போது நம்ம கொஞ்சம் நிறைய பாட்டனி இன்னைக்கு பார்க்கணும். ஸோ சகோதர சகோதரிகளை, ஆவிக்குரிய கோணத்துல பார்க்கும்போது நமக்கு ஒரு செடி தேவன் இன்னைக்கு காட்ட போறாரு. அந்த செடி யாருக்கு அடையாளம் அப்படின்னா, முழுவதும் பயனுள்ள பாத்திரங்களாக உருவாகி கொண்டிருக்கிற சபை ஜனங்களுக்கே உரிய ஒரு பாத்திரம். ஸோ அந்த செடி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, செடிக்கு பேர் வந்து ஃப்ளாக்ஸ் பிளான்ட். ஃப்ளாக்ஸ் பிளான்ட். இந்த செடியும் நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸும் ஒன்று தான். இந்த செடியும் நம்ம சகோதர சகோதரிகளும் ஒன்று தான். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு பூமிக்குரிய வாழ்க்கையில் அவர் போய்கிட்டு இருந்த போது திடீர்னு ஒரு ஐஸ்வர்யவான் வாலிபர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டார். மாஸ்டர், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி? ஏன் கேட்டார்னா, தானியேல் நல்லவரா, எரேமியா நல்லவரா, இவங்க எல்லாரும் நல்லவங்க தான். அவங்க காலத்துல நியாயப்பிரமாணம் இருந்துச்சா? இருந்துச்சு. கடைபிடிச்சிருப்பாங்களா? இல்லையா? ஆனாலும் அவங்க கொஞ்ச நாள் என்ன ஆயிட்டாங்க, அவங்க கடைபிடிச்சும் அவங்க நல்ல மனுஷங்க தான், நல்ல சாட்சி இருக்கு, ஆனாலும் அவங்க மறிச்சிட்டாங்க. நானும் அதவே ஃபாலோ பண்றேன், நானும் மறிச்சிருவேனா? ஒருவேளை நித்திய ஜீவனை
சுதந்திரிக்கிறதுனா எப்படி? நிலைவாழ், மறிக்காம இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இதுதான் அவர் கேட்டாரு. அப்போ அவர் ஆவிக்குரிய கட்டளைகளை அவர்கிட்ட சொல்றாரு. உன்னிடத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் விற்று தரித்திருக்கணும், சாக்ரிஃபைஸ் பண்ணு, அந்த ஆவி இருக்கணும், பூமிக்குரிய எது மேலேயும் அட்டாச்மெண்ட் இல்லாமல் எல்லாவற்றையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுன்னு சொல்லும்போது அவர் என்ன ஆகிட்டு போயிட்டாரு? சோகமாக போயிட்டார். அப்போ ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பது கூடான காரியம், தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி ஒட்டகமானது ஊசியின் காதலே நல்லா பேசுறார். இப்படி பேசின கர்த்தரேசு பல இடங்கள்ல இது சம்பந்தமாகவே, நித்திய ஜீவன் சம்பந்தமாகவே பல இடங்கள்ல பேசிட்டு இப்ப கீழே இருக்கிற ஒரு விஷயத்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து காட்டுறார். இது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படிங்கிற போது அழியாமை. என்னது அது? நித்திய ஜீவனுக்கும் அடுத்த கட்டம், நித்திய ஜீவனுக்கும் அடுத்த கட்டம். அதாவது மரண கவசம். தலைக்கு என்ன போடுறோம்? அதுக்கு பேரு தலை கவசம். அடிபட்டா கூட என்ன ஆகுறது இல்லை தலைக்கு. ஆனா இந்த வகுப்பார், இந்த அழியாமைக்குரிய வகுப்பார் கிட்ட மரணம் வந்தா கூட என்ன ஆகுது? டெத் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப் மாதிரி. இது என்ன ப்ரூஃப்னா டெத் ப்ரூஃப். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை தேவன் இந்த சுவிசேஷ யுகங்கள்ல என்ன பண்றாரு அப்படின்னா எடுக்கிறார். புறஜாதி காலமாக இருக்கக்கூடிய இந்த சுவிசேஷ காலகட்டத்தில் ஒரு குழுவை உருவாக்குறார், ஒரு குரூப்பை உருவாக்குறது, ஒரு கிளாஸை உருவாக்குறது. அதுக்குரிய முயற்சியில தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இப்படி உருவாக்கக்கூடிய இந்த ஒரு குழு கிட்ட தேவன் ஒரு தன்மையை கொண்டு வர போறாரு. அந்த தன்மை என்னன்னா, அவங்க அழிக்கப்பட போவது இல்லை. அந்த அளவுக்கு அவங்க தகுதியா இருக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட நற்குணங்கள், நல்ல தேவ நோக்கங்கள் அங்க இருந்தா மாத்திரம்தான் அது சாத்தியமாக ஆகும். ஒருவேளை நாம இப்ப இருக்கிற ஜீவியத்திலேயே ரொம்ப சின்ன தன்மையோடு சிறு 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 பிரச்சனைகள் வச்சுக்கிட்டு நாம் அதை கடந்து போகாத மாதிரி இருக்கிறோம் அப்படின்னம்னா ராஜ்யத்துல 3 இன்ச்சு 2 இன்ச்சு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு கூட இடம் கிடைக்கும். ஸோ அதனால நம்மளை மெருகேற்ற வேண்டிய சுச்சுவேஷன்ல நம்மளுடைய பலி அது நல்ல பலியாக இருக்கக்கூடிய வகையில நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். தேவனும் என்ன பண்றாருன்னா சாதகமான சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்குறாரு. நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு கூடுகையே நடத்த முடியாத ஒரு இருண்ட காலமும் அது மாதிரி இப்ப இல்லை, இன்னைக்கு இல்லை. அப்ப இது எதுக்கு சாதகமாக தேவன் கொண்டு வர்றாருன்னா நாம ஒரு அழியாமைக்குரிய குழுவாக மாறுறதுக்கு தான். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இந்த அழியாமை அப்படிங்கிற வார்த்தைக்கு இம்மார்டாலிட்டி அப்படின்னு பேர். இந்த இம்மார்டாலிட்டி இது ஒரு பெரிய சத்தியம். அழியாமைக்குரிய இந்த ஒரு சத்தியம் பெரிய விஷயம். இது ஐஸ்வர்யங்கள்ல எல்லாம் மிகப்பெரிய உச்சகட்ட ஐஸ்வர்யம், கிரீடங்கள்ல எல்லாம் மிகப்பெரிய கிரீடம் எது அப்படின்னா ஜீவ கிரீடம். எது தேவன் கிட்ட இருந்து நாம பெற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னம்னா அந்த மேன்மையான உயிர்த்தல், அந்த மகா உயிர்த்தல், முதலாம் அதுல பங்குள்ளவன் பாக்கியவன். பாக்கியவன் அவன் சந்தோஷமா இருக்க வேண்டியவர் அப்படி சொல்றார். ஸோ நம்மளுடைய லட்சியம் அங்கு இருக்கும்போது, நம்மளுடைய திட்டம், நம்மளுடைய பரிசு அப்படி இருக்கும்போது கர்த்தரேசு தான் இது எல்லாத்தையும் விவரம் பண்றோம். அதுக்கு முன்னாடி அது மறைவாக கருகலாக மறைப்பொருளா இருந்துச்சு. கர்த்தரேசு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அது குறித்த விவரம், அது எப்படி போய் அடையலாம், என்ன பாதை, என்னென்னலாம் அதுக்குள்ள இருக்கும், எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு அன்பானவர்கள். இப்போ கர்த்தரேசு இதை குறித்து விவரம் கொடுத்துருக்கிறாரு. அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ள அடுத்தபடியாக போகலாம். கர்த்தரேசு இதை வெளிப்படுத்தினாரு, பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருப்பாரு? அதை ஏற்படுத்தி மறைச்சு வச்சிருந்தார். காரியத்தை மறைப்பது, காரியத்தை ஆராய்வது, ஆனா அதை மறைச்சு வைக்கிறது. இப்ப இது எங்க கொண்டு வந்தாரு அப்படின்னா உங்களுடைய பகுதி மாதிரி இல்லை. எங்க பகுதி எது? எங்க ஊர் எது? அதுக்கு ஒரிஜினல் நேம் வெயில் ஊர் அப்படிங்கிற, அதுதான் மருவி என்ன ஆயிடுச்சான் வேலூர்னு மாறிச்சு சொல்றான். ஆக்சுவலா சுத்தியும் அங்க ஏதோ ஈக்குவேட்டர் அதெல்லாம் இல்லை, பூமத்திய ரேகை அதுங்கிறத விட
நிறைய மலைகள் வந்து சரவுண்ட் பண்ணதுனால ஹீட் என்ன ஆகுறது இல்லை, வெளியே போறது இல்லை. அப்போ ட்ராப் ஆகுது அங்கே ஹீட். இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இஸ்ரேல் தேசத்தினுடைய வனாந்தரம். அந்த வனாந்தர பகுதிகள் இருந்தது இல்லைங்களா, அந்த வனாந்தர பகுதிகள் என்ன இருக்கும்னா நல்ல ஜில்லுன்னு இருக்குமா, அங்கேயும் ஹீட்டு ட்ராப் ஆகும், ஹீட்டு ட்ராப் ஆகும். அப்போ என்ன ஆகும், தன்னுடைய ஆசாரியர்கள் அங்கே எதெல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க? ஸ்லீவ்லெஸ் போட்டிருப்பாங்களா? எப்படி போட்டிருப்பாங்க? அவங்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் ஃபுல் கவருங்க. எப்படிங்க இருந்திருக்க முடியும்? ஒரு கோணத்துல சன்லைட்ல இருந்து காப்பாற்றலாம், நேரடியா அடிக்கிறதுல இருந்து காப்பாற்றலாம். ஆனா மற்றபடி அவங்களுக்கு கொடுத்திருக்கிற வஸ்திரங்கள் எல்லாம் தேவன் ஒரு அருமையான பிளான் பண்ணி அதுக்குன்னே ஒரு செடியை உருவாக்குறார். இதைத்தான் நாம் இன்னைக்கு கொஞ்சம் செக் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்ககிட்ட ஒரு குவிஸ். உள்ள போலாம். இதுக்கு அடுத்த ஸ்லைடு போயிடலாம். இது இப்ப பாருங்க, இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இதுக்கு எவ்வளவு மூடு திரைகள் இருந்தது? எதுல போட்டிருந்தாங்க? சிமெண்ட்ல போட்டிருந்தாங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், சத்தியத்துல வந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், சீலிங்க எப்படி இருந்தது? திரைகள் மூலமாக இருந்தது. மொத்தம் எவ்வளவு திரைகள்? ஸ்கிரீன்லயே காட்டிட்டு நீங்களே கேட்குறீங்களே, எவ்வளவு இருக்கு? 4 மூடு திரைகள் இருக்கு. அப்ப மேல இருக்கிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அது என்னன்னா தகசு தோல், ஒரு மாதிரி லெதர் டைப் ஆஃப் ஸ்கின். அது சீல் ஸ்கின், சீ கவுஸ் ஸ்கின், டகாங் ஸ்கின்ஸ், மனாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர். கிட்டத்தட்ட அது அது எந்த மிருகத்தினுடையது அப்படின்னு ஆண்டன் ஃப்ரே பிரதர் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, நீர்ல வாழக்கூடிய ஒரு ஜந்து. நீர்ல வாழக்கூடிய ஜந்து. நீர்நிலைக்கு ஆப்போசிட் எது? டெசர்ட். இங்க வாழ்ந்துட்டு இருந்ததை ஒன்ன கூப்பிட்டு அதை கொன்னு அதனுடைய தோலை தான் மாத்தி இங்க மூடு திரையா போட்டிருக்கிறாருன்னா தேவன் எதை சொல்ல வர்றாரு அப்படின்னா, தூர தேசத்துல இருக்கிற கர்த்தரேசு நமக்காக பலியாகி உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆபத்துகளையும் தானே தாங்கிக் கொள்ளுகிற ஒரு நபராக என்ன ஒரு அடையாளம். இது மாதிரி எல்லாம் எப்படிங்க அவர்னால செய்ய முடியும்? தேவனுடைய அனந்த ஞானம். நம்ம இது பேசிக் ஸ்டடீஸில் படிச்சிருக்கோம், ஹையர் ஸ்டடீஸில் படிச்சிருக்கிறோம். நாம் இதை ஜஸ்ட் ஞாபகம் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, அது என்ன பண்ணிடுறது? உள்ள வர விடாது, தாங்கிக்கும், அது தாங்கிக்கும். அப்போ நமக்கு கூட கர்த்தரேசு அவரு நமக்கு வஸ்திரமா இருக்கிறாருன்னா அவர் மேல பட்ட ஒரு தீக்காயம் அதை அலோவ் பண்ணாதான் நம்ம மேல என்ன ஆகும்? அதனால ரெஸ்ட் அஷ்யூர்ட், நம்ம தைரியமா இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதும். அப்ப அது வந்து அப்படி இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு ஆடு, ஒரு நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச கும்பெல்லாம் இருக்கிற ஒரு ஆடு இருக்கு இல்லையா, ரேம். அந்த ரேம்னுடைய இதை எடுத்து அதுக்கு சிவப்பு சாயம் தீர்க்கிறோம். கர்த்தர் இயேசுவினுடைய ரத்தம், ஈடுபலியினுடைய புண்ணியம், அதுதான் இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கு. இல்ல, இதை விட்டு இந்த ரத்தத்துக்கு வெளியே போனோம், வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு சமம். பஸ்கா டைம்ல சங்கார தூதனுடைய இதை ஞாபகப்படுத்தினார். ஸோ ஆட்டு மயிர்ல சிவப்பு தீர்ந்த சாயம், ஸ்கின் டைடு ரெட், டை அடிச்சிருக்காங்க, ரெட் கலர். இதெல்லாம் உங்களுக்கு புரியலைங்க. கர்த்தர் இயேசு தான் இதுக்கு சுவிசேஷங்கள்ல விளக்கம் கொடுக்குறார். அதுதான் அழியாமைக்குரிய வெளிச்சம் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது எகைன் வந்து ஒரு வெள்ளாடினுடைய மயிர்ல அந்த ரோமங்களை எடுத்து செய்யப்பட்ட ஒரு ஓகே, அது வந்து ஒரு மூடு திரை. லாஸ்ட் என்னது? சித்திர வேலை செய்யப்பட்ட கம்ப்ளீட் தான் ஃபில்லிங் தான் சணல் நூலினால் செய்யப்பட்ட. இப்ப நீங்க உள்ள போனீங்கன்னா எதை தான் பார்க்க முடியும்? பார்க்க முடியுது இல்லைங்களா? இப்ப இங்க என்ன சீலிங் இருக்கு? ஒயிட் கலர் சீலிங். இப்ப இந்த ஒயிட் கலர் சீலிங்ல யாத்திராம் 26ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிவப்பு, ரத்தாம்பரம், அதுக்கப்புறம் இந்த வெள்ளை. அந்த வெள்ளை நிறத்துல ஹாஃப் ஒயிட்ல ஒரு மாதிரி இருக்கும்,
அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சித்திரங்கள் பண்ணியிருப்பாங்க. என்ன சித்திரம் அப்படின்னம்னா ஒரு ஏஞ்சல் கேருபினுடைய சித்திரம். நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா மேலே பார்க்கும்போது ஹெவனுடைய ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். ஹெவனுடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கிறத புரிஞ்சுக்கணும். மேலே கேருபீன்கள் வரையப்பட்டிருக்கும், திரைகளில் வரையப்பட்டிருக்கும். ஸோ அதைத்தான் உங்களால் பார்க்க முடியும். இங்கே மேலே டிவைனாக இருக்கும் உள்ள. ஸோ சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி போகும்போது இது எல்லாத்துலேயுமே வெஜிடேரியன் எது? சணல் தான் என்னது? வெஜிடேரியன். மீதி மூணுமே எதுதான்? நான்வெஜ் தான். மிருகங்கள். அது வந்து ஃபானா, இது வந்து ஃப்ளோரா. அது வந்து செடிகள்ல இருந்து வர்றது லாஸ்ட்ல இருக்கிறது, ஃபர்ஸ்ட்ல இருக்குது. அந்த சைடில் பார்க்கும்போது மீதி மூணுமே மிருகங்களுடைய வஸ்திரங்கள்ல இருந்து வரக்கூடிய. இப்போ சபைக்கு எது நெருக்கமாக காண்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சணல் நூல் வஸ்திரத்தினுடைய காரியம். இப்போ இந்த செடியை குறித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சாதாரண செடி இல்லைங்க. இந்த செடி நாம் பார்த்த வாழை அல்லது தென்னை அது போல நம்மளுடைய சூழ்நிலைக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த செடி உணவாக பயன்படுத்தலாம். அடுத்தடுத்த ஸ்லைடு போகும்போது பாருங்க, இந்த ஸ்லைடில் நீங்கள் பாருங்கள், இந்த செடியினுடைய ஐட்டம்ஸ் பயன்படுத்தி அதை உணவாக நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். அதுக்கடுத்தது அதிலிருந்து சில அடித்து அதை துவம்சம் பண்ணும் போது அதுக்குள்ளேருந்து சில எண்ணெய்கள் வரும். அது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மருந்தாக பயன்படுத்தலாம். அதே இதில் இருந்து திரிகளை நாம் எடுக்கும்போது அது வந்து அந்த காலத்தில் வெளிச்சத்தின் திரையாக மாறி. இது இந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நம்மளாம் என்ன போட்டோம் அந்த காலத்தில் திரி ரொம்ப பயன்படுச்சு. இந்த காலத்தில் திரி. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு விஷயத்தை அளந்து பார்க்கணும்னு வைங்களேன், இதில் செய்யப்பட்ட மெஷர்மெண்ட் டேப்பு, அந்த காலத்தில் மெஷர்மெண்ட் டேப்பு கூட இதில் தான் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி நூலில் தான் பண்ணியிருப்பாங்க. தூக்கு நூல்னெல்லாம் சொல்லுவோம், அளவு நூல் அப்படின்னெல்லாம் சொல்லுவோம். ஸோ 1 மீட்டர் 2 மீட்டர் அதுக்கு அளவு இருக்கு, அதை சுற்றி சுற்றி பயன்படுத்துவாங்க. லாஸ்ட்டு மனுக்குலத்தினுடைய வஸ்திரமா இதை மாதிரி வந்து இவங்க இதை பயன்படுத்தியிருக்காங்க. தேவன் பாருங்க, ஒரு செடியில் இதில் எவ்வளவு பயன்பாடு இருக்குன்னு பாருங்க. இதே சமயத்தில் ஒரு பிரதரை கொண்டு வாங்க, ஒரு சிஸ்டரை கொண்டு வாங்க. அந்த பிரதரும் அந்த சிஸ்டரும் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல எப்படிதான் இருக்கணும். ரொம்ப குறிப்பா ஒரு எக்லிஷியாவுக்கு 2 கதவு இருந்ததுன்னா இந்த கதவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் சரி, அந்த கதவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் சரி, இங்க யாரெல்லாம் பிரதர் சிஸ்டர்ஸா இருக்கிறாங்களோ அவங்களுக்காக வாரம் முழுக்க தனிப்பட்ட பிரயாசங்கள்லையும் ஜபங்கள்லையும் உள்ள வந்ததுக்கு அப்புறமும் இங்க பிரயோஜனமா இருந்து பழகிட்டோம்னா தேவன் இங்க இருக்கிறத எடுத்து பல்லாயிரங்களுக்கு என்ன பண்ணுவார், பயன். இதுதான் இந்த பாடத்தினுடைய கோணம் நம்ம கிட்ட பேசிட்டு வருது. இப்போ இதுல இந்த மாதிரி ஒரு குழுவை தான் தேவன் வந்து உருவாக்கிட்டு வர்றாரு. நாம் இதுல பங்கெடுத்துட்டோம் அப்படின்னம்னா நல்லது, ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும், பியூட்டிஃபுல் ஃபியூச்சர், எதை குறித்து கவலையற்ற ஃபியூச்சர், தேவனால் நடத்தப்படுற ஒரு ஃபியூச்சர். இல்லைன்னா அது நாமளாம் உருவாக்கிக்கிட்ட எதிர்காலம். சில சமயம் நம்ம வாழ்க்கையில முடிவுகளை யார் எடுக்கிறோம், நாம எடுத்து நம்மளுடைய நாளைய நாளை நாம வடிவமைச்சுக்கிறோம். ஆனா தேவன் கருத்துல குடிச்சு வடிவமைக்கும் போது அது நல்லாக இருக்கும். இதுலயே இந்த சணல்லையே வச்சு சில நூல்கள் செய்வாங்க. ஆசிரியப்பு கூடாரத்துல நாம என்ன நினைச்சுக்க வேண்டாம்னா பஞ்சுன்னு வரும், அதை நம்ம அப்படி தவறான டிரான்ஸ்லேஷன். ஆக்சுவலா வந்து அது என்ன அப்படின்னா எல்லாமே ஃபிளாக்ஸ் தான், ஃபிளாக்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ சகோதர சகோதரிகளே, இந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல தேவன் வந்து சில சிஸ்டர்ஸை ஆசிரியப்பு கூடாரத்தில் வேலைக்கு கூப்பிடுறாரு. அவங்களுக்கு என்ன வேலை, நிச்சயம் நூற்க தெரிஞ்சிடும். இந்த இடத்துல சிஸ்டர்ஸுங்கிறது சபைகளை குறிக்கும். ஓகேங்களா? அப்போ உள்ளே போகலாம். உள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல சகோதரிகள் யாரை, இது வந்து ஒட்டுமொத்த மனுக்குலம். ஒட்டுமொத்த மனுக்குலத்தில் சபை எப்படி இருப்பாங்கன்னா 144 அவங்க தான் எல்லா விதத்திலும் பயனுள்ள ஒரு குழு. இதைத்தான் தேவன் உருவாக்குறாரு. இதுக்கு அடுத்தது நீங்க பாருங்க, யாத்ரா 35:25. ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும். வெயிட் சிஸ்டர், என்ன இருதயமுள்ள? என்ன இருதயமுள்ள? ஞான இருதயமுள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது
இந்த காலத்துல சொல்லும்போது சத்தியம் இல்லாத எக்லிஷியா இல்ல, சத்தியம் இருக்கிற எக்லிஷியா. சத்தியம் இருக்கிற எக்லிஷியா. அதாவது வெளியில கூட சில கூடுகைகள் கூடுறாங்க பல இடங்கள்ல. அங்க என்ன மிஸ் ஆகும்? சத்தியம் மிஸ் ஆகும். ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அங்கங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஞான இறுதி, ஸ்கில்டு சிஸ்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்கள் கைகளினால் நூற்று தாங்கள் நூற்ற இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். ஸோ அப்போ பார்க்கும்போது இவங்க எல்லாரும் இந்த நூல்களை எல்லாம் பயன்படுத்தி இவங்களுடைய உதவி நிமித்தம் தான் ஆசாரியர்கள் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை உதவியை ஏறெடுக்கிறாங்க. ஸோ இதில் சகோதர சகோதரிகளே, இப்போ கலர்ஸ்குள்ளே நம்ம வந்து போகலாம். நீங்கள் 26:1 கூட வாசிச்சுங்க. லாஸ்ட் பார்ட் மட்டும் வாசிங்க. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்ய கடவுள். ஓகே, இப்போ கலர்ஸ் தெரிஞ்சிருச்சு. என்னென்ன கலர் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இளநீலம், ரத்தாம்பரம், சிவப்பு. இளநீலம், ரத்தாம்பரம், சிவப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை நாம கவனித்து பார்க்கும்போது ஒரு 2-3 ஸ்லைட்ஸ் தள்ளி அந்த த்ரெட்டினுடைய சிம்பிள்ஸ் இருக்கும் பாருங்க. அங்கே வாங்க. அங்கே வந்தீங்கன்னா நீலம், ப்ளூ, பர்பிள், அது வந்து இந்த ஊதா, அந்த வயலட், அதுக்கப்புறம் ஸ்கார்லெட்டுங்கிற போது சிவப்பு, அதுக்கப்புறம் லினன். இதை வந்து அங்கே இருக்கிறத நாம் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த கலர்ஸ் தான் இருக்கு. இதை குறித்து நீங்களே சொல்லிடலாம். ப்ளூ எதை குறிக்குது? விசுவாசம். விசுவாசம்னா ஒரு எஜமானுக்கு விசுவாசமா இருக்கிறவன் அப்படின்னா எஜமான நம்புறவன் அப்படிங்கிறத விட எஜமான் நம்ப தகுந்தவன். எஜமான் நம்ப தகுந்தவன், அவன் தான் ஃபெய்த்ஃபுல். விசுவாசமான ஊழியக்காரன் அப்படின்னா எஜமான் இருக்கிறாரு நம்புறவர் மட்டும் இல்லை. எஜமான் கண் முன்னாடி எஜமான் இல்லாத போது கூட உண்மையா நடக்கக்கூடியவருக்கு தான் அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ். தேவன் அப்படிதான் தான் இருக்கிறதுனால பூமி முழுவதும் எந்த கலரை பரப்படிச்சிருக்கிறார் வானத்துல, நான் உங்ககிட்ட உண்மையா தான் இருப்பேன், எந்த ஒரு அநியாயமும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தேவனுடைய உண்மை வானங்களில் தெரிகிறது. கரெக்டுங்களா? அடுத்தது சகோதர சகோதரிகளே ரத்தாம்பரம். அதாவது அதுக்கு முன்னாடி நீ ரெட்டு பார்த்தலாம். இது வந்து பலி, கிறிஸ்தியேசுவினுடைய பலி. கிறிஸ்தியேசுவினுடைய பலியை புரிஞ்சுக்கிட்டு நாமளும் ஜீவ பலியில உண்மையா இருந்தா நமக்கு ராஜரீகம் கிடைக்கும். இதுதான் இதனுடைய விஷயம். இது என்ன? இதை தான் நம்ம உள்ள கொண்டு போய் பார்க்க போறோம் சகோதர சகோதரிகளே. இதுல இந்த 3 நிறங்கள்ல நாம் உண்மையாக இருக்கும் போது நாம் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, கூடிய சீக்கிரம் எந்த அளவுக்கு இந்த பலிகள்ல உண்மையா இருக்கிறோம், ஜீவ பலிகள்ல இந்த தத்தம் செய்யறதுல அர்ப்பணிப்புல எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் நம்ம என்ன ஆகலாம், சபையாக மாறும். அதனால உங்ககிட்ட என்கிட்ட எங்களுக்கு நாங்களே சொல்லிக்கிற அல்லது உங்ககிட்ட சொல்ற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, ஸ்லைட் பாருங்க. இன்னும் கொஞ்சம் அடுத்தது. இதை வாசிங்களா? ஆகவே தாமதியாதே சகோதரனே சகோதரியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நம்மளால இயன்ற அளவுக்கு கொஞ்சம் வேகமா, இயன்ற அளவுக்கு நம்மளுடைய துரிதத்தன்மையை நாம் வந்து காட்டணும். வெளிச்சம் உலகத்திலேயே வச்சு எப்பேற்பட்டது? வேகமானது. ஸோ சகோதர சகோதரிகளை, வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படிதான் இருக்கணும். இந்த கோணங்கள்ல பார்த்துட்டே இருக்கும்போது இந்த நூலினுடைய இது ஆசரிப்பு கூடாரத்தில் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோமா? ப்ரிடாமினன்ட்லி ரொம்ப அதிக ஈடுபாடு இந்த நூலை வச்சு பண்ணியிருக்கிறாரா தேவன்? நிறையா டிசைன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறார் இல்லைங்களா? இது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆசாரியனுடைய வஸ்திரத்தில் கூட பார்க்கும்போது, இந்த ஆசாரியனுடைய வஸ்திரம் கூட இந்த சணல் நூலில் பண்ணப்பட்ட ஒரு வஸ்திரம், சணல் நூல் வஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த சணல் நூல் வஸ்திரத்தை அவங்க போடும்போது என்ன நடக்குது அப்படின்னா, எப்படி தகசு தோல் வெயில வாங்கி அது வாங்கிக்குதோ, ஆனா இந்த சணல் நூல் வஸ்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள அதை போக விடாது. அதனால தான் இந்த செடியை தேவன் அங்க வனாந்தரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தார்.
என்ன இயற்கையா இந்த இந்த ஷர்ட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல விலை போகும் இந்த ஷர்ட்டு. ஒரு நாள் இந்த பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த எக்லிசியால அந்த பிரதரே அந்த ஷர்ட்டே போட்டு வந்திருந்தார். ஷர்ட்டு வந்து நம்ம எல்லாரும் ஒரு 300 500 600 அந்த மாதிரி முடிச்சிருவோம். அந்த ஷர்ட்டு 3000 ரூபா. ஏன்னா கொஞ்சம் ரேராக இருக்கு. லினன் ஷர்ட், ஒயிட் லினன் ஷர்ட். ஸோ அந்த மாதிரி லினன்கிற மெட்டீரியலில் வர ஷர்ட்டை என்ன பண்ணுமா, ஹீட்டுக்கு வந்து ரொம்ப நல்ல காட்டன் ஷர்ட்டுன்னு நம்ம சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவோம். இது காட்டன் ஷர்ட்டு, ஒரிஜினல் காட்டன், பியூர் காட்டன் அப்படின்னு எல்லாம் பேசுவோம். அதை விட பெஸ்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லினன். ஸோ இந்த லினன் பற்றி சொல்லும்போது இதுதான் இதனுடைய பெஸ்ட்டானா, இன்னொரு பெஸ்ட் இருக்கு. இங்கிருந்து கிட்டத்தட்ட 2000 + 1900 எவ்வளோ, அவ்வளோ வருஷம் முன்னாடி இஸ்ரேல் அகழ்வாராய்ச்சியில ஒரு துணி எடுத்திருக்கிறாங்க. அது ஒரு ஆசாரியன் போட்டிருந்த துணி. அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சி எடுக்கும்போது ஒரு ஆசாரியன் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த இமேஜ் வந்து எக்ஸாக்ட் இமேஜஸ் கிடையாது, ஏஐயில் உருவாக்குனது. ஆனால் 1961 அந்த வஸ்திரம் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து என்ன புரியுது, வஸ்திரம் அழியாம இருக்கிறது எதை காட்டுது? நூல். இதே நம்ம துண்டோ அல்லது ஏதாவது ஒரு கர்ச்சீஃபோ ஏதாவது நம்ம மண்ணுக்குள்ள போயிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த துண்டு எப்படி இருக்கும்? இதனுடைய தன்மையையும் இந்த தேவன் கொடுத்த ஆசரிப்பு கூடாரத்தில் கொடுத்திருக்கிற இந்த ட்ரெஸ்ஸினுடைய தன்மை ஒப்பிட்டு பாரு. 3000 கரெக்டா சொல்லணும்னா கிபி 1900 கிமு 1000 கிறிஸ்தியஸ் வர்றதுக்கு 1961 வருஷம் முன்னாடி ஒரு ஆசாரியன் பயன்படுத்தின வஸ்திரம் கிடைச்சிருக்கு. இதே பழக்க வழக்கம் யாருக்கிட்ட கூட இருந்திருக்கு அப்படின்னா, எகிப்து தேசத்துல இருக்கிற பார்வோன் மன்னர்களை கவர் பண்ணி வைப்பாங்க இல்லையா, மம்மிஸ். அதுகளுக்கு என்னதான் போடுறாங்க, சணல் தான் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ சகோதர சகோதரிகளே, அது எதை காட்டுது அப்படின்னா இந்த அழியாமையை காட்டுது. இப்போ நம்ம க்ளோத்திங்ஸ் பற்றி பார்க்குறோம். நம்மளுடைய ஜீவியம் கூட இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஆரோன் போல தான் நம்மளையும் தேவன் கொடுத்துருக்கிறார். ஆதார வசனத்தினுடைய 2வது வசனத்தில் என்ன வஸ்திரம்? பெண் வஸ்திரம் பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ அது எதுவாக தான் இருக்கும்? பஞ்சா, பாலிகாட்டனா, இதோ நூல் தொங்கிட்டு இருக்க இதா, இது மெட்டீரியல்ஸ் இல்லை. ஃபைன் லினன், மெல்லிய சணல் வஸ்திரம், நன்கு பாலிஷ் செய்யப்பட்ட நூலினால் செய்யப்பட்ட ஒரு வஸ்திரம் தான் எதுனா பெண் வஸ்திரம். இதனுடைய அடையாளத்தை நம்ம லாஸ்ட்ல பார்க்க போறோம். இப்போ இந்த செடியை பற்றி மட்டும் பேசாம இந்த செடியினுடைய இயற்கையை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லைடுக்குள்ள நம்ம வந்து போகலாம். இந்த ஸ்லைடுக்குள்ள போகும்போது சகோதர சகோதரிகளே, இதனுடைய உயரம் பாருங்க, கிட்டத்தட்ட இந்தியர்கள் அநேகருடைய உயரம் தான். எவ்வளவு? 4 அடி. ஓரளவுக்கு யூத்தா இருக்கும்போது இந்த ஹைட்ல இருப்பாங்க, கரெக்டுங்களா? ஒரு 4 அடியில் இருக்கும். அதிகபட்சம் ஒரு 5 அடி வருவாங்க. ஒரு சிலர் தான் எப்படி இருப்பாங்க, பிரதர் அப்படின்னு பேச வேண்டிய மாதிரி இருப்பாங்க. பெரும்பான்மையா யூத் மோஸ்ட்லி எந்த அடி தான் இருப்பாங்க, ஒரு 4 அடியில் இருப்பாங்க. ஸோ இதனுடைய பயன்பாடு என்னன்னு போட்டிருக்கு, மிக அதிகம். அதனுடைய மலருடைய கலர் என்ன? ஏங்க அது மஞ்சளா இல்லை? ஏங்க அது வேற ஒரு கலர்ல இல்லை, ப்ரௌனா இருந்திருக்கலாம்ல? ஸோ பாருங்க, அதனுடைய நிறம் வந்து என்ன அப்படின்னா நீல நிறத்துல வச்சிருக்கிறார். அதனுடைய இதழ்களை அழகா அப்பா பிதா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அதுக்கு என்ன கலர் அடிச்சுட்டு இருக்கிறாரு ப்ரோக்ராம்ல? நீல நிறம் அடிச்சுட்டு இருக்கிறார். உள்ள போகும்போது என்ன நிறம் அடிச்சிருக்கிறாருன்னா ரத்தாம்பரம் அடிச்சிருக்கிறார். அதுக்கும் உள்ள போகும்போது பொன்னிறமா இருக்கும். இந்த காம்பினேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கு? ஆசரிப்பு கூடாரம், நீலம், ரத்தாம்பரம், பொன்னிறம். இதை வந்து அங்க பார்க்கணும். இதனுடைய வளர்ச்சியை கொஞ்சம் பாருங்க. என்ன வளர்ச்சி? இந்த ஸ்டாண்ட் மாதிரி நிக்குது. இதோ இப்படி 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 எல்லாம் இல்லை. வளர்ந்தா இப்படிதான் வளரும், நெற்று குத்தலா வளரும். கோதுமைக்கு அப்படியே ஆப்போசிட், கரெக்டா?
இந்த இடத்துல தான் கொஞ்சம் கான்ட்ரடிக்டரி வருது. ஸ்டடீஸ் பண்ண பிரதர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கோதுமை செடி மாதிரி தானே நம்ம இருக்கணும். கலை எப்படி இருக்கும்? இப்படி நிற்கும். ஆனா கோதுமை பாருங்க என்ன அருமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புது சிருஷ்டிகளை ஒப்பிட்டு பார்ப்போம். வளர்ற வளர்ச்சியில அறுவடை சப்ஜெக்ட்ஸ் கேட்கறவங்களை வச்செல்லாம் நம்ம சொல்லுவோம். அந்த உண்மையான கோதுமைகள் எப்படி இருப்பாங்கன்னா, தன்னை தாழ்த்தி அல்லது நல்ல குணலட்சணம் படைச்ச நல்ல அறிவு சக்தி அறிவு இருக்கிற பிரதர் சிஸ்டர் தங்களை தாழ்த்தி இருப்பாங்கன்னு வரும். ஆனா இந்த இடத்துல எப்படி இருக்கு? நிமிர்ந்த வளர்ச்சி. சகோதர சகோதரிகளே, இது ஒரு கான்ட்ரடிக்டரின்னு சொல்லும்போது நமக்கு 6ஆம் தூதன் ஞாபகத்துக்கு வர்றார். ஒட்டுமொத்த உலகமும் ரோம சாம்ராஜ்யத்தின் கையில் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா ரோமன் கத்தோலிக்கையர்களுடைய கையில் இருக்கு. அவங்களுக்கு எதிரடையாக அவங்களுடைய தவறுகள் எல்லாவற்றையும் பட்டியலிட்டு அவங்களுடைய ஆலய வாயிற்கதவிலேயே அடிச்சு நின்று அவங்களுடைய தப்பறைகள் எல்லாவற்றையும் எக்காலம் ஊதி 6ஆம் தூதன் வேலை செய்கிறார். அவர்கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு என்கொயரிங்கிற பேரில் பயங்கரமாக மிரட்டி, இனிமேல் இந்த ட்ரூத் ஒர்க்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த புஸ்தகங்களை எல்லாம் நீயே நான் தவறாக எழுதிட்டேன், நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்லுன்னு சொன்னபோது அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? என்ன சொன்னார்? சோலா ஸ்கிரிப்சுரா அப்படின்னு. நான் எழுதுனது அத்தனையும் வசனத்தின் அடிப்படையில் தான், வசனத்துக்கு வசனத்தவே வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்தை எடுத்து வச்சு அது மேலே ஏறி நின்று நான் இதில் தான் நிற்பேன். இது யார் மாதிரி இருக்கு? அப்போ புது சிருஷ்டிகள் கூட இக்கட்டான சூழ்நிலைகள்ல, சத்தியத்துக்கு விரோதமான சூழ்நிலைகள்ல சத்தியத்துக்கு எப்படிதான் நிக்கணும், அதை அடையாளப்படுத்துற கோணம் இது. மாறா பிரதர் சிஸ்டர்ஸ் முன்னாடி குணலட்சணம் என்று வரும்போது எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஆட்டிடியூட்ல இல்லை. உங்களுக்கு விவரம் புரியுது இல்லைங்களா? எந்த இடத்துல நிக்கணுமோ அங்க நின்றுதான் ஆகணும். நீதினா நீதி தான், சத்தியம்னா சத்தியம்தான். அதைத்தான் இந்த செடி அடையாளப்படுத்துது. இதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கணம் என்ன தெரியுங்களா? பைபிள்ல உதாரணத்துக்கு, என் ஜனங்களே இஸ்ரேல், மாம்சிக் இஸ்ரேல், நீங்க எனக்கு விரோதமா ஏதாவது செஞ்சுட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய அப்பத்தொட்டியையும் எண்ணெயையும் நான் என்ன பண்ணிடுவேன், ஸ்டாப் பண்ணுவேன்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களால ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ முடியாது அப்படிங்கிறத சொல்றாரு. நான் உங்களை விட்டு விலகுவேன், அப்ப நீங்க பலவித இடையூறுகளுக்கு உட்பட்டுருவீங்க. தேவன் எதையும் அனுமதிக்கிறது இல்லை. அவர் விலகுனா போதும். கரண்ட் ஆஃப் பண்ணா என்ன வருது? எது வரும்? கூப்பிட்டா வருமா, இல்லை 5 நிமிஷம் டிலே ஆகி வருமா? அதே மாதிரி தேவன் நம்மளை விட்டு விலகிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டா எது ஆட்டோமேட்டிக்காக வரும்? தீங்கு தொடர்ந்து வரும். ஸோ சகோதர சகோதரிகளே, அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்க கிட்ட பல இடங்கள்ல பேசும்போது, ஏன்னா இன்னும் பாதி பாடம் இருக்கு, அதனால நம்ம அதை கொண்டு போகலாம். உங்களுக்கு சணலும் கிடைக்காது, கோதுமையும் கிடைக்காது, எண்ணெயும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மற்ற பயிர்களோடு சேர்த்து எதை சொல்றாரு தேவன்? சணல் பத்தி சொல்றாரு. அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு குறிப்பிட்ட பிரதர் தேவன் கிட்ட சரியாக இல்லாத போது கொஞ்சம் ட்ராக் சேஞ்ச் ஆகிறாருன்னா ஆவிக்குரிய உணவுல பஞ்சாகும், ஆவிக்குரிய அபிஷேகம் வற்ற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவருடைய நீதி, கிறிஸ்து இயேசுவினால் மறைக்கப்பட்ட மறைப்பு எல்லாமே என்ன ஆக ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு NH ரோடு இருக்கு இல்லையா, ஃபாஸ்டான NH ரோடு. அந்த ரோட்ல நம்ம கையை உதறிட்டு ஓடுற ஒரு சிறு பிள்ளைக்கு சமம். என்ன நடக்கும்? அந்த சிறு பிள்ளைக்கு என்ன நடக்குமோ, பெற்றோருடைய கையை உதறிட்டு ஒரு சிறு பிள்ளை வேகமா வண்டிகள் வந்துகிட்டு இருக்கிற ஒரு NHல தர தர தரன்னு ஓடினா எப்படி இருக்கும்? அந்த சூழ்நிலை தான் தேவனை விட்டு விலகிறது. ஸோ சகோதர சகோதரிகளே, இதை சொல்லும் போது இந்த ஃபிளாக்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னொரு கோணத்துல இது எங்கெங்க எல்லாம் இருக்குது அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதிகள்லையும் அதிகபட்ச கன்னடான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அதிகபட்ச கன்னடான்னு சொல்லி சொல்றோம். ஆனா ட்ரூத் படி பார்த்தா உலகத்திலே வச்சு சத்தியம் எங்கே தான் இல்லை அதிகமாக. நிறைய நிலப்பரப்பு, ஆனா சத்தியத்துல ரொம்ப குறைவா இருக்கிறவங்க யாருன்னா கன்னடா. ஆனா மற்றபடி எக்லிஷியாஸ் எங்க ஜாஸ்தியா இருக்கு? இந்தியால
பல ஆசியால இந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இன்னொன்று வந்து பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த செடி வளர்ந்துருக்கும் போது இது மேலே என்ன நிறத்துல பூ வருதுன்னு பார்த்தோம். ப்ளூ ப்ளூ நிறத்துல வருதுன்னு பார்க்கணும். நீங்க தூரத்துல இருந்து ஒரு டெலஸ்கோபிக் வியூ எடுத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த செடி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு வந்திருக்குதுன்னு வைங்களேன், அது எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஒரு நீர்வீழ்ச்சி போலவே இருக்கும். இதை பார்க்கும்போது ஒரு பிரதர் சொல்றாரு பேசும்போது, இது வெளிப்படுத்துதல் 22:17 இதுல வருதா தெரியல. வெளிப்படுத்துதல் 22:17. இந்த மணவாட்டி யாரு? மணவாட்டி சபை. சபை ஓகேங்களா? ஆவி மாம்சத்தில் மரித்து உயிர்த்தெழுந்த இப்ப என்ன சொரூபத்தில் இருக்கிறார்? என்ன ரூபத்தில் இருக்கிறார்? ஆவியின் சொரூபத்தில் இருக்கிறார். அவருக்கு மாம்சீக ரூபம் இல்லை. இனி அவர் மாம்சத்தின்படி அறியும். அந்த ஆவியாகிய கர்த்தரேசுவும் மணவாட்டியும் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் வா ராஜ்யத்துக்கு வா. இப்ப சபை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. ராஜ்யத்துல கேட்கிறவங்கள வா அப்படிங்கிறான். இந்த செடி ஒரு தண்ணீர் தடாகமா போற மாதிரியே இருக்கு இல்லையா இந்த செடியினுடைய இலைய பூக்கள். அப்ப இது எதை காட்டுது அப்படின்னா, ராஜ்யத்துல வாங்க, உங்களுக்கு தேவையான சத்தியங்களை ஷேர் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பேசிக் சப்ஜெக்ட்ஸ் நம்ம பண்றோம். ஸோ சகோதர சகோதரிகளே, ராஜ்யத்துல நாம் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் ராஜ்யத்துல பகிர்ந்தளிக்கணும். மீண்டும் ஜீவனோடு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? டியூட்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அருமையான இந்த சத்தியங்களை நம்ம டியூட்டிஸ் போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உலகத்துல இருக்கிற எல்லாரையும் வா அப்படின்னு கூப்பிட்டு நம்ம வேலையை செய்யணும். அப்ப நம்மளை பத்தி தான் இந்த வசனங்கள் அந்த செடியின் ரூபத்துல நம்ம பார்க்குறோம். அன்பானவர், இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா, எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ மீண்டும் ஒரு பாடங்களுக்குள்ள போகும்போது விதையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க, இந்த விதை கொஞ்சம் நீங்க எடுத்துக்கோங்க. இது என்ன கலர்? இந்த செடி உருவானது மனுக்குலத்தின் ஆரம்பத்திலேயே இருந்திருக்கும் இல்லைங்களா? 7ஆம் தூதன் வந்து இந்த இடத்துல என்ன கலர் கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா? இந்த செடியுடைய விதை கலர் என்ன? பிரவுன். ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த வெண்கலத்தினுடைய நிறம் என்ன? பிரவுன். கரெக்டுங்களா? காப்பர். அதனுடைய கலர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரவுன் 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 பிரவுன். ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா, விதையில 40 நாட்கள் கழிச்ச உடனேயே இந்த இடத்துல என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த விதையிலிருந்து செடி வர ஆரம்பிச்சு. ஆனா அந்த விதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த விதை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி பிரவுன் கலர்ல அது எதை காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனித பரிபூர்ணத்தை காட்டுது. அதாவது நாம பிறக்கும் போது எல்லாருக்கும் ஒரு பர்த்டே இருக்கும். ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல, சில பேர் வீடுகளில் பிறந்திருக்கும். பிறக்கும் போது எந்த லைன்ல இருக்கிறோம்? நம்ம இதோ இந்த கருப்பு லைன்ல இருக்கும். கரெக்டுங்களா? இந்த கருப்பு லைன்ல இருந்திருக்கும். ஆனா சத்தியம் கிடைச்சதுக்கு அப்புறம் தேவன் நம்மளை எங்க கொண்டு வருவாரு? சிநேகிதர் நிலையில கொண்டு வருவார். தேவன் கூட ஜபம் பண்ணா பேசுற நிலை மேல நம்மளை கூட்டிட்டு வர்றார். ஆதாம் கிட்ட வந்து பேசினாரா? ஆபிரகாம் கிட்ட வந்து பேசினாரா? தேவன் உறவாட தகுதியுடைய ஒரு நபருங்கிற ரேஞ்சுக்கு நம்மளை தூக்கிட்டு வர்றார். அந்த ரேஞ்சில் விதையில நம்ம என்ன கலர்ல தான் இருக்கிறோம்? பரிபூர்ணம் பண்ணப்பட்டிருக்கோம். நிஜமா பரிபூர்ணரா? இல்ல, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பரிபூர்ணராக எண்ணப்பட்டிருக்கோம். இப்ப நமக்கு இதே நிலை தானா அப்படின்னா இல்ல. நம்ம முன்னேறணும். நல்லா முன்னேறி ஜஸ்ட் தவற விட்டுட்டோம்னா வெள்ளி நிலைமைக்கு வந்துடும். அதுவும் இல்லை அப்படின்னா 2ஆம் மரணம். அல்லது அதுல நல்லா செழிப்பா நம்ம நல்லா வளர்ந்து உண்மையா இருந்து வந்தோம் அப்படின்னம்னா பொன்னிறம். கரெக்டுங்களா? அதை தான் செடியினுடைய உள்ள பார்க்கணும். செடியினுடைய பூக்குள்ள என்ன கலர் இருக்குது? மஞ்சள் நிறம். அந்த மஞ்சளுக்கு மேல என்ன நிறம் இருக்கு? ரத்தாம்பரம், ஆளுகை. அதுக்கும் மேல என்ன இருக்கு? நீலம் இருக்கு. சும்மாவா இந்த கலர்லாம் கொடுத்துருக்கிறாரு இந்த செடியில தேவன்?
அதான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இது ஒரு காலத்துல என் பிள்ளைகள் எடுத்து என்ன பண்ணுவாங்க, பார்த்து காரியங்களை என்ன பண்ணிக்குவாங்க, பொருத்தி பார்த்து தன்னுடைய நினைவுல வச்சுக்கிட்டு அதன்படி நடப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ சகோதர சகோதரிகளே, இது மாத்திரம் இல்ல, இந்த விதை இந்த நிறத்தில் இருக்கிறது மாத்திரம் இல்ல, இந்த விதையை நன்கு கசக்கும் போது, அதை சில செயல்முறைகளுக்குள்ள போகும்போது அதுக்குள்ள இருந்து ஒரு எண்ணெய் வருது. அந்த எண்ணெயை அதனுடைய சாறுகளை எடுத்து முட்டி வலி இருக்கிறவங்க யாரு இல்லை அப்படின்னு தான் கேட்கணும். அப்படிதான் கேட்கணும். அந்த முட்டியில என்ன ஆகுது அப்படின்னா, தேய்ச்சோம்னா என்ன நடக்கும் சொல்றாங்கன்னா, அவர் மான் மாதிரி ஓடுவாராம். எப்படி ஓடுவாராம்? மான். சில டாக்டர்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அது தேய்ச்சா என்ன ஆகுமா? மான் மாதிரி ஓடும். ராஜ்யத்துல இன்னைக்கு நம்ம ட்ரூத் கேட்டா வர்றாங்க, ஓடி வர்றாங்க. என்ன பிரச்சனை? ஆவிக்குரிய முட்டி என்ன இருக்குது? நிமிர மாட்டேங்குது, நிமிர்ந்தா நடக்க மாட்டேங்குது, முடங்கி கிடக்குது எல்லாருடைய கால்கள். கத்தரேசூன்னு முட்டி போட்டு முடங்கிறது இல்லை, பேரளவுக்கு முடங்குறாங்க. ஆனா சத்தியத்துக்கு வாங்க, கேளுங்க, ஈடுபாடு கொள்ளுங்கள் அப்படின்னா நிறைய பேருடைய கால்கள் என்ன ஆகுறது இல்லை, வர்றதில்லை. ஆனா நாளைக்கு இந்த விதைகளாக இருக்கக்கூடிய சபை தன்னுடைய ஊழியத்தை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் செய்யப்பட்டதற்கு பிற்பாடு நீங்க பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, நீங்க வசனம் வாசிங்க. அந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்களுக்கு இது பலனுடையதாக இருக்கு. இந்த ஸ்லைடு பாருங்க பிரதர், இதுக்கு அடுத்த ஸ்லைடு, ஃபிளாக் சீடுக்கு அடுத்த ஸ்லைடு. இந்த சீடு மாத்திரம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுன்னு பாருங்க. ஹை இன் ஃபைபர், பிரச்சனைகளை சரியாக்குது, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, ஹார்ட் ஹெல்த்து, பிளட் சுகரு, இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன், கொலஸ்ட்ரால், இது எல்லாமே இங்கே கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பார்க்குறோம். இப்போ நீங்கள் ஏசாயா 35:6. அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான். இந்த முடவன் யாருன்னா, இப்ப யாரெல்லாம் ட்ரூத்துக்கு வரலையோ, உங்க ஃபேமிலியாவே இருந்தாலும் அல்லது நம்ம ஃபேமிலியாக இல்லாமையே இருந்தாலும், யாராக இருந்தாலும் ட்ரூத்துக்கு ஒழுங்கா வரலன்னு சொல்றவங்க யாரோ எவரோ, அவரு இன்னைக்கு முடங்கி இருக்கிறாரு. நாளைக்கு அவர் எப்படி குதிச்சு வருவாரு? அவ்வளவுதான். சத்திய கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா தேவன் கிட்ட ஒப்பு கொடுத்துடணும், அவ்வளவுதான். நாளைக்கு அவங்க என்னவா வந்துருவாங்க. அதே மாதிரி இப்ப சத்தியத்துக்குரிய காரியங்களை பண்ணுங்க, பேசுங்க, அதை குறித்து சந்தோஷப்படுங்கன்னு சொன்னா அவங்கள எப்படி இருக்கிறாங்கன்னா உண்மையா இருக்கும் இப்போ. ஆனா ராஜ்யத்துல அவங்க சபையினுடைய ஊழியத்தை பெற்றுக்கிட்டு எப்படி இருப்பாங்க? கம்பீரிக்கும், ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க. வனாந்தரமாக இருக்கக்கூடிய இருதயங்கள்ல தண்ணீர்கள், சத்தியங்கள் வரும். கடுவெளியில ஆறுகள் என்ன ஆகும்? பாயும். எந்தெந்த ஊர்கள்ல எல்லாம் சத்தியம் போலையோ அந்தந்த ஊர்கள் எல்லாம் சத்தியம். அதே மாதிரி கண்ணெல்லாம் நிறைய பேருக்கு என்ன இருக்குது, இப்போ சத்தியம் சொன்னா நம்ம சத்தியத்தை என்னன்னு சொல்றாங்க? அசத்தியம் சொல்றாங்க. அசத்தியத்தை என்னன்னு சொல்றாங்க? ஆனா அந்த அன்னைக்கு என்ன ஆகும்னா, உள்ள ஒரு கண்ணு இருக்கு இல்லையா, அது என்ன கண்ணு? மனக்கண். அந்த கண்ணு என்ன ஆகும்னா, இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது வெளிப்படுத்துதல் 1:7 பாரு. வெளிப்படுத்துதல் 1:7 இதுல இல்ல, வெளிப்படுத்துதல் 1:7. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். அதுக்கு முன்னாடி கண்கள் யாவுங்கிறதுக்கு முன்பாக மனிதர்கள் எல்லாருடைய புரிந்து கொள்ளுதலின் கண்கள் யாவும் அவரை புரிந்து கொள்ளும். க்னாசிஸ் அப்படிங்கிற வார்த்தை. க்னாசிஸ்னா ஓ ஓ அப்படிங்குவாங்க இல்லையா, அது என்னது? ஓ அப்படியா அப்படின்னு என்ன அர்த்தம்? புரிஞ்சுக்கிறது. அந்த அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்போதான் வருது? ராஜ்யத்துல தான். அது யாருடைய வேலை நிமித்தம்? சபையினுடைய வேலை நிமித்தம். அடுத்தது பார்த்தலாம், ஃபிளாக்ஸ் ஃப்ளவர். சரியா என்ன சொல்லணும்னா, செம்பருத்திக்கெல்லாம் எவ்வளோ இதழ்கள் இருக்குன்னு தெரியல, இதுக்கு எவ்வளோ இதழ்கள்? ஏங்க 5? கர்த்தரேசு மத்தேயு 25 5 புத்தியுள்ள ஸ்திரீன்னு சொன்னதுனாலதான் 5 வச்சுட்டாரா? ஆமா, 5 சத்தியத்தின் அடையாளம். தாவீது ஒரு பெரிய ஆளை எதையுமே நம்பாம, பூமிக்குரிய எந்த ஆயுதங்களையும் நம்பாம எத்தனை கற்கள் எடுத்துட்டு போனார்? 5. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகும்போது பில்லர்ஸ் எவ்வளவு தெரியுங்களா?
5 பில்லர்ஸ். வழி எவ்வளவு? 4 வழி இருக்கும். ஆனா 5 பில்லர் வச்சீங்கன்னா தான் 4 வழிக்குள்ள போக முடியும். ஸோ சகோதர சகோதரிகளே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 வழி. ஆனா பில்லர்ஸ் எவ்வளோ? 5. தீர்க்க தரிசனங்கள், சுவிசேஷ இது நிருபங்கள் எல்லாம் சேர்ந்து வேதாகமம் இந்த வழிவாசலாக இருக்கு. ஸோ சகோதர சகோதரிகளே, இது நம்ம கிட்ட வித்தியாசமாக பேசுது. தாவீது, கோலியாத்து இதெல்லாம் பத்தி பேசும்போது, இதை குறித்து பேசும்போது பிரதர் வந்து ரீப்ரிண்ட் 22:01 22:02 என்ன பேசுறாருன்னா, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நீங்க எந்த விஷயத்தை கத்துக்கிட்டீங்கனாலும், ஒரு காலி நிலத்துல ஒரு விவசாயி எப்படி வேலை செய்யறானோ அது மாதிரி நீங்க எதையெல்லாம் கத்துக்கிறீங்களோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ள அறுவடையை நீங்க செய்யணும். வெளியில போய் பண்றது ஓகே தான், ஆனா உள்ள என்ன பண்ணணும்? ஒரு எல்டர் வெளியிலையும் பண்ணுவாரு, எக்லிஷியாக்குள்ளேயும் அறுவடையை பண்ணுவார். இங்கேயும் அறுவடை நடக்குது, வெளியும் அறுவடை. த ஒர்க் ஆஃப் த ஹார்வெஸ்ட் 3rd வால்யூம்ல நம்ம பார்க்குறோம். அறுவடையின் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னு 3rd வால்யூம்ஸ்ல நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தனிப்பட்ட விதத்துல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? எக்லீஷியால இருந்து வெளியில இருக்கிற வேலைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எக்லீஷியா உங்களை ரெடி பண்றதுக்கு ஏதாவது அறுவடைக்கு சத்தியங்கள் கொடுக்குது அப்படின்னா, அந்த சத்தியங்களை வச்சு, மேன்மையான சத்தியங்களை வச்சு நம்மளையும் நாம் என்ன பண்ணணும்? இதுல எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? இந்த கோணத்துல பிரைம் டியூட்டி. இப்போ இது எப்படி அப்படின்னா, ஒருத்தர் புதுக்குழியில் இருக்கிறாரு, நம்மளும் போய் புதுக்குழியில காலை விட்டு காப்பாற்ற முடியுமா? நாம ஸ்டடியா நின்னாதான் தூக்க முடியும். ஸோ அதே மாதிரி பிரைமரி அப்ஜெக்டிவ், நான் ரெடி ஆகும், நான் இந்த குணலட்சணங்களை வச்சு வேலை செய்யணும், நான் இந்த சத்தியங்கள் உறுதியாகும். ஈடுபலி குறித்து கொஸ்டின் புக்கில் அவ்வளோ கொஸ்டின் இருக்கு. மாற்றி முரண்பாடாக கேட்டது, முரண்பாடு அல்லாதபடிக்கு அதிக ஆழமாக கேட்டது, எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம ரெடியாகும். நம்மளை நாம தயார் பண்ணுறது தான் இதில் சொல்கிறார். 2026 இல்லை, 2201. பட் இந்த சத்தியத்தை நாம் இங்கே பார்க்குறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60% பாடத்தை படிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் ஃபைனல் பார்ட்ஸ்குள்ள வர்றோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்த தலைப்பை பாருங்க, படிங்க. சணல் வளர்ச்சி செயல்முறை எப்படி வளர்ந்துட்டு இருக்குது? அது எந்த கோணத்துல வளர்ந்துட்டு இருக்குது? ஸ்ட்ரெயிட்டா. அது ஒருத்தர் என்ன பண்றாரு, அப்புறம் என்ன பண்றாரு, அப்புறம் என்ன பண்றாங்க, அப்புறம் 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 என்ன ஆகுது? இங்க என்னெல்லாம் நடந்துச்சோ இதுல யாராவது சில பேர் 3வது ஸ்டேஜ்ல இருப்பீங்க. நான் இதுல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கேன், நான் எனக்கு தான் தெரியாது. நீங்க ஒரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க. நம்ம பிள்ளைகள் ஒரு ஸ்டேஜ்ல உருவாகி, இதோ இப்படி ஒரு தண்டு வந்து 2 இலை மட்டும் விட்டுருக்குமே, அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. இவங்க இப்படி வளரணும். நாம நினைச்சோம் இவங்கெல்லாம் மகா உத்தரவு காலத்துல முற்பிதாக்கள் கூட வருவாங்க. ஆனா நமக்குள்ளேயே சில பேர் இப்ப நம்ம கூடயே உடன்படிக்கை செஞ்சு சணலா நின்றுட்டு இருக்கிறாங்க சில பேர். ஓகே, இப்போ இதனுடைய செயல்முறையை நீங்க பட்டியல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செடியை வளர விடுவாரு தேவன். நல்லா வளர விடுவாரு. தேவையான ஒரு இடத்துல நட்டு நாட்டி தேவையான எல்லா செயல்பாடுகளையும் அதற்கு பண்ணி வளரு. முதல் என்ன ஆகணும்? நீ வளரு, அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை அப்படிங்குவார். வளருதா? எத்தனை அடி அதிகபட்சம் வளரும்? 3 அடி மினிமம், 4 அடி மேக்சிமம். அது வரையும் அது வளரும். அது வளர்ந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அது அறுவடை செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது? நம்மளுடைய லைஃப்ல ஆல்ரெடி ஒரு அறுவடை நடந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு அறுவடை நடக்குது. இப்ப பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, ஒரு அறுவடை நடக்குது, வெளியிலிருந்து வந்துடுறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிற விதையை எடுத்துட்டு வந்து இப்பதான் ஒரு எக்லிசியால என்ன ஆயிருக்கு, ஊன்றப்பட்டு சிலர் வளர்ச்சியில 2, சிலர் வளர்ச்சியில 3, சிலர் வளர்ச்சியில 3.5 அப்படி போயிட்டு இருக்கு. 4 வரும்போது சரியான சமயத்துல அறுவடை செய்வாங்க.
அறுவடையில இது எப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேற இருக்கப்படுது. அதுக்கப்புறம் அதை என்ன பண்றாங்கன்னா, அறுவடை எடுத்துட்டு வந்த உடனேயே நல்லா உலர வச்சிருவாங்க, ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவோம். எடுத்துட்டு வந்தோடனே என்னதான் வறட்சி தான். அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, மீண்டும் வறட்சியிலேயே விட்டுறாம என்ன பண்றாங்க, தண்ணியில போட்டுறாங்க. முற்றிலும் மாறுபாடான சூழ்நிலைகள். கிழக்குக்கு மேற்கு மாதிரி தண்ணீர்ல முழுக்காட்டி நனைச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் எடுத்து கொஞ்சம் வளைஞ்சு ஒரு மாதிரி நொந்து ஒரு மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, உரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அதிலிருந்து பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தரம் பார்க்கும்போது தேவையில்லாதது இன்னும் ஒட்டி இருக்கான்னு அதுல இருந்தும் பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சூடு பண்ணி நல்ல பாலிஷ் பண்ணி தையல்காரன் கிட்ட என்ன பண்ணிடுறாங்க, கொடுத்துட்றாங்க. ப்ராசஸ் எப்படி இருக்கு, ஒன்னொன்னா ஷார்ட்டா பாஸ் ஆகிடலாம். ஃபர்ஸ்ட் 3 முதல் 4 அடி வந்துருச்சா, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அறுவடையாளனுடைய கை அந்த செடி மேல இருந்து, பேர் என்னன்னு சொன்னோம், வேர். வேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்ரூட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்ரூட்னா என்ன அர்த்தம்னா, மண்ணுல வேறு ஒட்டி இருந்தது இல்லைங்களா, வேரோட என்ன பண்ணணும், வேற எதுவும் பண்ண மாட்டேன், ஓகே, வேரோட என்ன பண்ணிடுறது, பிடுங்கிடுது. இப்ப வேரோட வந்துருச்சு அப்படின்னா அந்த செடியுடைய வேர்ல என்ன இருக்கும், கொஞ்சம் மண் ஒட்டிட்டு இருக்கும். ஆனா அந்த செடி இனிமேல் எதில் இல்லை, கன்ஃபார்மா கொஞ்சம் மண்ணு தான் ஒட்டிட்டு இருக்கு. ஆனா அந்த செடி இப்ப எதில் இல்லை, மண்ணுல இல்ல. இப்ப யார் கையில இருக்கு, அறுவடையாளன் கையில இருக்கு. இதுதான் சகோதர சகோதரிகளே அப் ரூட்டிங் ஃப்ரம் த எர்த். அதை எடுக்கல அப்படின்னா சனெல்லாம் மாறவே மாறாது. அப்படியே பூமியிலேயே வச்செல்லாம் உங்களால சணல் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பிச்சை எடுத்துடணும், அப்ரூட் பண்ணணும். அந்த கை அதுக்கு பயன்படுத்துகிற ஃபோர்ஸ். ஒருவேளை இந்த சணல்ல ஏதாவது முள் இருந்ததுன்னா அந்த அறுவடையாளன் கையை எடுக்காத அப்படின்னு என்ன பண்ணும், தடுத்துரும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் சுயசித்தம்னு அர்த்தம். இப்போ அது என்ன பண்ணுது, தன்னுடைய அந்த அறுவடையாளனுக்கு என்ன பண்ணுது, வந்தா விதைச்சா அவருடைய கைகள்ல அது வேர் பிடுங்கப்படுவதற்கு தன்னை என்ன பண்ணுது, கொடுத்தவர்னா அவர் என்ன பண்ணிடுறாரு, எடுத்துடுறாரு. எடுத்ததுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அதுக்கும் பூமிக்கும் பிளவு ஏற்பட்டுச்சு. அதுக்கும் பூமிக்கும் பிளவு ஏற்பட்டுச்சு. இப்ப பிளவு ஏற்பட்டதுனால சம்பந்தம் இல்லை. இனிமேல் நமக்கு அவங்க சம்பந்தி இல்லை. வசனம் வாசிக்கலாம், ரோமர் 6:3-4. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அதுவரை உயிரோடு இருந்த அறுவடையில இருந்த அந்த செடி வேற அறுக்கப்பட்டதுக்கு அப்புறம் நிஜமா என்ன ஆயிருச்சு, பூமியிலிருந்து வெளியே வந்தா என்ன ஆயிரும், உயிரியல் ரீதியா செடியை மண்ணில இருந்து எடுத்தா செடி என்ன ஆகும், வசனம் நம்மளை தான் குறிப்பிட்டு பேசு. 4வது வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். விஷயம் எப்படி இருக்கு பாருங்க, அதே தலை கீழா இருக்கும். சுவிசேஷத்துல இருக்கிறது அப்படி இருக்கும், நிஜ வாழ்க்கையில இருக்கிறது எப்படி இருக்கு. இது வேர் பிடுங்கப்பட்ட உடனே இது என்ன ஆயிடுச்சுன்னா செத்து போயிடுச்சு. ஆனா எங்கேயோ ஒரு ஆசாரியனுடைய உடல்ல என்னவா இருக்கு, நூலா பிழைச்சிருக்கு. சகோதர சகோதரிகளே, இது நம்மளுடைய வாழ்க்கையில கனமா பொருத்திக்கணும். எப்ப நாம பூமியிலிருந்து வேற எடுக்கப்படுவது இன்னும் நடக்கலையோ, அல்லது இன்னும் பூமிக்குரிய சில விஷயங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கோ, நாம் இன்னும் எங்க தான் இருக்கிறோம். எத்தனாவது ப்ராசஸ் இது,
ஸோ சகோதர சகோதரிகளே, இதுல இன்னும் உள்ள சொல்ல போனோம் அப்படின்னம்னா 1 கொரிந்தியர் 3:3 அப்போஸ்தலர் பவுல் பேசுவாரு. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? அதாவது நமக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னா நமக்குள்ள ஒரு பொறாமை வரும். நம்ம கிட்ட இருக்க வேண்டியது வேற ஒருத்தர்கிட்ட இருந்ததுன்னா அதை குறிச்சு நம்ம கிட்ட என்ன வரும்? ஒரு பொறாமை வரும். ஸோ அந்த குணங்கள் நம்மகிட்ட இருக்குதுன்னா நம்ம இன்னும் மனுஷ மார்க்கமாய் பூமியில தான் பேதங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இந்த மனுஷ மார்க்கங்கள் நம்மகிட்ட இருக்கு. உதாரணம் சொல்லும்போது ஒரு பிரதர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, ஒரு இறந்து போன பாடியை திரும்பவும் எடுத்து அதை நம்ம தூக்கி போட்டுட்டு ஒருத்தர் சந்தைக்குள்ள போனா எப்படி இருக்கும்? எல்லாரும் வாங்க உட்காருங்கன்னு பேசுவாங்க. ஸோ நம்ம கிட்ட அவங்களால பேச முடியாது. அது மாதிரி நம்மளுடைய சில கிரியைகள் இன்னும் பூமிக்குரியதா இருந்ததுன்னா நம்ம செடிதாங்க. நம்ம தேவன் நம்மளை தான் அழைச்சிருக்கிறாரு, உண்மையா நம்மளை அழைச்சிருக்கிறாரு, உண்மைதான், நமக்கெல்லாம் சத்தியம் கொடுத்துருக்கிறார். ஆனா நம்ம ப்ராசஸ்ல எங்க இருக்கோம்? இன்னும் பூமி கூட டச்சில் இருக்கோம். எப்ப வெளியே வர்றோமோ அப்ப இதெல்லாம் செத்துறோம். இது எதுவுமே நம்ம கிட்ட கிரியை செய்ய கூடாது. அடுத்தது 1 கொரிந்தியர் 15:50. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. ஸோ அதனால எந்த ஒரு மாம்சீக குணங்களை நாம் இன்னும் விடலையோ, தேவன் பலமுறை உணர்த்தியும் விடலையோ, அப்படிப்பட்ட குணங்களோடவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவோங்கிற பகல் கனவை காண கூடாது. ஏன்னா அது பகல் கனவு. அப்படி ஆயிரும். 1 இன்ச்சு கூட இந்த வசனத்துக்கு விளக்கம் எழுதும் போது வித்தவுட் யூ ஆர் நாட் ப்ரிப்பேரிங் யுவர்செல்ஃப், உங்களை ஒழுங்குமுறையாக தேவனுக்கு முன்பாக ஜீவபலியாக கொண்டு வரதுல ஆயத்தமாக்கல அப்படின்னா ராஜ்யத்துல 1 இன்ச்சு கூட உங்களுக்கு இல்லை. கிடைக்கும்னு நம்பிட்டு இருந்து உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க அப்படின்னு எழுதுறாரு. ஸோ சகோதர சகோதரிகளே, ஆனா நம்ம இந்த அழிவுள்ள சரீரத்துல கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய இந்த புது சிருஷ்டியை பெருக்கி நல்ல சத்தியத்திலையும் நல்ல பட்டை தீட்டின குணலட்சணங்கள்லையும் ரெடியாகி ஒரு நல்ல பிரதரா, ஒரு நல்ல சிஸ்டரா, ஒரு நல்ல உலக ஜனங்கள் மத்தியில ஒரு நல்ல சாட்சியில ஜீவிக்கும் போது தேவன் எதை கொடுக்குறாரு? நாம இருந்தோம், நம்மளை பத்தின பேச்சு ராஜ்யம் ஃபுல்லா இருக்கும். சகோதர சகோதரிகளே, இதுதான் அழியாமையை சுதந்திரிப்பார். அப்போஸ்தலர் பவுலை பத்தியில இன்னும் பேசுறோம் இல்லைங்களா? கர்த்தர் இயேசுவை இன்னும் பேசுறோம் இல்லைங்களா? இது போன்ற அவங்களுடைய கிரியை அவர்களோடு கூட வரும். நாம் என்னென்னலாம் சத்தியத்துக்காக பண்றோமோ அதெல்லாம் தேவன் பதிவு செய்யறார். சத்தியத்தை மறுதளிக்கிற விஷயத்தையும் என்ன பண்றாரு? பேதுரு மறுதளிச்சதை அழிச்சிட்டாரா? எல்லாமே பதிவுல இருக்கு. ஆல் திங்ஸ் ஆர் ரெக்கார்டட். எல்லாமே தேவன் ரெக்கார்ட்ல கொண்டு வர்றார். இன்னொரு கோணத்துல பார்க்கும்போது கர்த்தர் இயேசு எங்க பேசினார்னா, யோவான் 12:24 இதுல இல்ல, போட்டான். யோவான் 12:24 பேசும்போது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு கோதுமை மணியை பத்தி சொல்லும்போது, ஒரு கோதுமை மணி அது என்ன ஆகணும்? ஃபர்ஸ்ட் ஒரு விதை தன்னை என்ன பண்ணணும்? சாகும். செத்தா மட்டும்தான் அதுக்கு பலன். அதே மாதிரி இந்த செடி வெளியே வரணும். கொஞ்சம் பொருத்தி பார்க்கணும் சகோதர சகோதரிகளை. பார்ப்போம். 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு மணி பல மணிகளை உருவாக்குது. இப்ப நாம சத்தியத்துல ஒரு நல்ல சகோதரனா சாட்சி கொடுத்து அகாப்பையில ஓடி நம்மளுடைய 4வது கட்டத்தை ஓடி முடிக்கும் போது நம்ம ராஜ்யத்துல பல பேருக்கு என்னவா இருக்கும்? பலனுள்ளவர்களாக இருப்போம். இதுதான் நம்மளுடைய லட்சியம். ஸோ நம்ம சாகணும் அன்பணும், பூமியிலிருந்து மேலே வரும். கொலைசேர்ல கூட பூமிக்குரியவைகளே அல்ல மேலானவைகளே. இப்போ நம்ம வந்துட்டோன்னு வைங்களேன், ஒரு பிரதர் மேலே வந்துட்டார், சக்சஸ், அவர் இந்த பூமிக்குரிய விஷயங்களை எல்லாம் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அப்பதான் அவர் என்ன ஆகுறாரு? வேற அறுக்கப்படுறாரு. வேற அறுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா காய விடுவோம். சொன்ன உடனே உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? இன்னைக்கு பாடத்துல நம்ம
காய விட்டுரும். ஆதார வசனம் யோசுவா 2:6. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு? வேர் அறுத்துட்டு வந்து பரப்பி வச்சது இல்லையா மொட்டை மாடி மேல. எதுக்கு? காய வைக்கிறது. அந்த பரப்பி வைக்கப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளதான் ஓடி வந்த இஸ்ரேலர்களை என்ன பண்ணுது? மாற்று. ஆப்வியஸ்லி இவர்கள யாரோ ஒருத்தர் தான் இந்த அம்மா மேரேஜ் பண்ணியிருக்கணும். ஆனா இந்த அம்மா ஒரு புறஜாதி. இந்த அம்மாவுக்கு பிறந்தவங்க தான் யாரு அப்படின்னா ஃபியூச்சர்ல தாவீதுல இருந்து தான் யார் வர்றா? இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் யாரெல்லாம் வர்றா? நம்ம எல்லாரும். ஸோ ராகாப் தான் அந்த ஸ்திரீ சணலோட புருஷர்களை மறைச்சு வைக்கிறாங்க. ஸோ பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்த ஸ்பைஸ், இந்த ஒற்றர்களை மறைச்சு அந்த அம்மா ஒரு நற்கிரியை பண்ணிச்சு. இந்த இடத்துல ஏன் மறைச்சு வைக்கிறாங்க அப்படின்னா, வெயில் நேரடியாக அடிக்கும்போது காஞ்சி இருக்கிற அந்த ஈரமான மண் ஒட்டி இருக்கிற வேர் இருக்கு இல்லைங்களா, அந்த வேர் இந்த ஒட்டி இருக்கிற மண்ணை என்ன பண்ணி விட்டுரும்? உதிர்த்து விட்டுரும். இப்போ ஓரளவுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மண் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த சணல் தட்டைகளுக்கு கீழே நிறைய மண் இருக்கும், அதை பெருக்கி எடுத்து கீழே போட்டுரும். அதெல்லாம் தேவையில்லை. இப்போ தட்டை மட்டும் தனியாக இருக்கும், வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வெயிலும் அடிக்கிறதுனால அதனுடைய ஈரத்தன்மையெல்லாம் போயிருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டாவது ப்ராசஸ் முடியறது எதை காட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சில தேவன் கைவிட்டது போன்ற அனுபவம். அதாவது யார் சத்தியத்துக்காக தரைய தியாகம் பண்றாங்களோ, திடீர்னு தேவன் இல்லாதது போல தெரியும். தானா கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அப்படி இல்லை, தேவன் கூட தான் இருக்கிறார். மூணாவது இப்ப என்ன பண்ணுவாருன்னா, நேரா காய வச்சது எல்லாத்தையும் கொண்டு போய் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணீர்ல முழுக்காட்டுவோம். அப்படியே ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸ்பீரியன்சஸ். ரொம்ப குறிப்பா மார்ச் ஏப்ரல் மாசம்லாம் நமக்கு என்ன மாதிரி அனுபவம் வரும்னு சொல்லுவாங்க? ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸ்பீரியன்சஸ். நமக்கா இப்படிங்கிற மாதிரியான அனுபவங்கள் வரும். சிவியர் ஆர்டில்ஸ் அப்படின்னு எல்லாம் எழுதுவார் பிரதர். கடுமையான சோதனை. தண்ணியில் நினைச்சா குழுகுலுன்னு தானே இருக்கும். என்ன பிரதர் இதை நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க என்ன நடக்குதுன்னா, தண்ணி காஞ்சது தண்ணியில் நடக்கும்போது ஒருவேளை பலனற்ற சில சணல் செடிகள் தண்ணியோடவே என்ன ஆயிரும்? தாங்காது. அதனால அது போயிடும். அதுக்கு இருக்கிற ஸ்திரத்தன்மை உடையிறதுனால அதுக்கு என்ன ஆயிருது? போயிடும். இப்ப மீதி நனையிறது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நனையும் போது வித்தியாசமான அனுபவத்தை அந்த சணல் செடிகள் அனுபவிக்கும் போது, தண்ணிக்குள்ள எப்பவுமே சில பூச்சிகள் இருக்கும். காய வைக்காத தண்ணியை குடிச்சா என்ன ஆகுது? உடனே என்ன ஆகுது? காலரா பட்டியலே போடலாம். காலரா இது போன்ற நோய்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? பட்டியலே போடலாம். இந்த மாதிரி தண்ணிகளுக்குள்ள என்ன இருக்குன்னா, சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. சின்ன சின்ன பூச்சிகள், நுண்ணுயிரிகள் இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பண்ணோம்னா, இந்த சணல் என்ன பண்ணிடும்? பிடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே சணலை பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது நல்லதா கெட்டதா? என்ன பூச்சிகள்? மனித கண்களுக்கு புலப்படாத நுணுக்கமான சில பூச்சிகள் அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்குது. சணலினுடைய அவுட்டர் பாடியில, வெளிப்புற சரீரத்தின் மேல அது பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதுக்கு பேர் தான் ரெட்டிங்னு பேர். இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே தண்ணி பட்டு ஃபுல்லாக நனைஞ்சு வெளியே வரும்போது அந்த விவசாயிகளுக்கு தெரியறது இல்லை. ஆனால் அவங்க இது பண்ணுறாங்க. அவங்க என்ன நடக்குதுன்னா, சில பூச்சிகள் இருந்து கொஞ்சம் நஞ்சம் வெயிலில் காஞ்சி போயும் போகாத சில மண்ணின் கிருமிகளை இந்த நுண்ணுயிரிகளை என்ன பண்ணிடும்? சாப்பிடும். இப்போ சொல்லுங்க, நல்லதா கெட்டதா? ஓகே. இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல தண்ணி ரெண்டு விதம், தண்ணீர் இரண்டு விதம். ஒன்று பார்க்கும்போது தண்ணி எதை குறிக்குது அப்படின்னா, பிரதானமாக சத்தியத்தை குறிக்குது. ஏன்னா அது கிளீனிங் ஒர்க்கை பண்ணுது. அதனால நம்ம வேறறுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாரு? நிறைய இருதயத்தை பவர் வாஷ் பண்ணக்கூடிய சத்தியங்களை தேவன் நமக்கு கொடுக்குறாரு. அது உங்களுக்கு தெரியும். எபேசியர் 5:24 தேவன் சபையை
திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறாருங்க. ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம எக்லிஷியாக்கா வந்திருக்கிறோம், தண்ணியில மூழ்க வந்திருக்கிறோம். எல்லாம் நனைஞ்சிட்டு போனோம். மழை வருதோ வரலையோ, சத்தியத்துல பெரையால பாடல்ல நம்ம என்ன ஆயிட்டு போனோம், நனைஞ்சு போனோம், நனைஞ்ச அனுபவத்தோட போனோம். ஸோ சகோதர சகோதரிகளை சுத்திகரித்து கடைசி என்ன கொண்டு வர்றாரு, கிளீனிங் ப்ராசஸ், கிளீன் பண்றாரு. ஸோ இது அங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். இன்னொரு கோணத்துல இந்த தண்ணி எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நுண்ணுயிரிகள் எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது, ஒரு முறை இது ஒரு ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன், கன்னியாகுமரியில் அந்த சூரியன் உதிக்கிறத பார்க்கணும்னு நினைச்சோம். போனா அங்க பயங்கர எல்லாம் இப்படி இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், கூட்டம். ஒரு ஜனம் இன்னொரு ஜனத்தோட எப்படி இருக்கு, அவ்வளோ கூட்டம். சரி, இந்தியாவினுடைய எல்லை, தேவனுடைய சிருஷ்டிப்பு, அது ஒரு தடவை அது உதிக்கிறது, ஆக்சுவலாக அங்கே உதிக்கிறது இல்லை, தோன்றுறது. அது அப்படி பார்க்கலான்னு நினைக்கும் போது பார்க்கவே முடியல, பயங்கர கூட்டம். கடைசியில் ஒன்றி ஒரு ஒரு மேடு மேலே நிற்க வேண்டியதாச்சு. கரெக்டாக அதை பார்க்கறதுக்கு இப்படி ஒரு வழி, இப்படி ஒரு வழி, இப்படி ஒரு வழி, எல்லாத்துலேயும் ஜனம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுங்களா, ஒரு 3 வழியாக தண்ணி ஊற்றி விட்டால் எப்படி இருக்கும், இப்படி வழிஞ்சு போகும் இல்லைங்க. அதே மாதிரி ஜனக்கூட்டம் எப்படி போகுது, தண்ணி மாதிரியே நடக்கும். வேதாகமத்துல தண்ணீர்கள் திரளான ஜனங்களை குறிக்கும். ஒருவேளை இந்த தீர்க்கதரிசிகளோ இல்லை யாராவது இந்த மாதிரி மேலே நின்று பார்க்கும்போது ஜனங்கள் சந்து வழியா நுழைஞ்சு போறது, தண்ணி போற மாதிரி பார்த்துதான் அந்த கோணத்துல தேவன் கொடுத்தாரா என்னன்னு தெரியல. பட் பார்க்கும்போது அந்த தண்ணி மாதிரியே போறதை பார்க்கும்போது, இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இந்த ஸ்டேஜ்ல அப்படின்னு, நம்மளை சோதிக்கிறதே யாருதான், ஆடு மாடு கோழி வந்து சோதிக்குதா, காக்கா குருவி நம்மளை சோதிக்குதா, யாருங்க சோதிக்கிறாங்க? ஒரு புது சிருஷ்டிக்கே அடுப்பு எது தெரியுங்களா, அவங்க ஃபேமிலி தான் அடுப்பு. அவங்க யாரு, பாத்திரம். கீழே நெருப்பு கொடுக்கறது எது, அவங்க ஃபேமிலி. அவங்க தான் நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா பக்குவப்படுத்துகிறாங்க, அதுலேருந்து சமைக்கிறதுக்கு உதவியாக மாற்றுறாங்க. ஸோ நமக்கு அவங்க கொடுக்குற நெருப்பு, சில கமிட்மெண்ட்ஸில் நமக்கு இருக்கிற காரியம். அதுக்கப்புறம் எக்லிஷியா வந்தீங்கன்னா, எக்லிஷியாவில் இருக்கிறவங்க நம்மளை உரசுவாங்க. ட்ரூத்தில் நம்ம ஏதாவது தவறாக பண்ண விட்டுருவாங்களா? கம்யூனிட்டி முன்னாடி, ஜனங்க முன்னாடி நம்ம தவறாக பண்ண விட்டுருவாங்களா? கேட்பாங்க. ஒருவேளை நம்ம எதுலேயுமே பங்கேற்காமல் இருந்தாங்கன்னு விட்டுருவாங்களா? நம்மளை உரசுறது யாரு தான், எக்லிஷியா, நம்ம க்ளோஸாக இருக்கிற வீடு, வேலை ஸ்தலம், பொது மக்கள், ஆக மொத்தம் ஜனங்கள், மக்கள், இவங்கெல்லாம் தான் யாரு அப்படின்னா, அந்த ஃப்ளாக்ஸ் மூழ்கி வைக்கப்பட்ட, நனைக்கப்பட்டது எதை காட்டுது, ஜனங்களுக்குள்ள நம்ம தயாராகிறத. நுண்ணுயிரிகள் எதை காட்டுதுன்னா, ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சம்பவங்கள். ஒன்றும் இல்லை, வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்போம், திடீர்னு பார்க்கும்போது ஒரு பஸ்ஸு தடவின் பக்கத்தில் வந்து இடிக்கிற மாதிரி போகும். அப்போ நம்ம மட்டும் அப்படின்னு அந்த ஒரு சின்ன சம்பவம், ஒரு சின்ன நொடியில் நம்ம டெம்பரை லூஸ் பண்ணோம்னா, அந்த நுண்ணுயிரி நம்மளை என்ன பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். நுண்ணுயிரி இது மாதிரி வெளியில இருக்கிறவங்க நம்மளை கோவப்படுத்துவாங்க. சின்ன ஒரு சின்ன செயல்பாடு அவங்க செய்வாங்க, அது நம்ம டெம்பரை என்ன பண்ணும், நம்மளுடைய மாம்சத்தை தூண்டும், அப்படியே கட்டிக்கும். கடிக்கும் போது நம்ம என்ன பண்ணிடணும், விட்டுறணும். நம்ம ரீசெண்டாக ஒரு தடவை சென்னை ஹைவேஸில் ஒரு பெரிய பஸ் வந்து இடிக்க, அவ்வளோதான் காலின்னு. அந்த மாதிரி சுச்சுவேஷன், உடனே செல்ஃபோன் எடுத்து அந்த வண்டியுடைய நம்பரை ஃபோட்டோ எடுத்து இந்த வண்டி ஓனருக்கு, இந்த ஆர்டிஓக்கு அனுப்பிச்சி விடணும்னு எல்லாம் போகும்போது, இந்த பாடத்தை படிக்கவும் மெயில் என்ன ஆயிடுச்சு, டெலிட் ஆயிடுச்சு, அந்த ஃபோட்டோவும் விட்டாச்சு. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஜனங்கள், சத்தியம், இதெல்லாம் நம்மகிட்ட வேலை செய்யும். நாம ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். தேவன் வந்து வேற எதை வச்சுங்க நம்மளை தயார் பண்ண, மனித வளங்கள், அதுகளை வச்சுதான் நம்மளை என்ன பண்ணுவாரு, நல்ல மனுஷர்களா நம்மளை
ரெடி பண்ணிட்டு. சகோதர சகோதரிகளே, இதுக்கு அடுத்தது வருது ஒரு கடினமான அனுபவம். இது எல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் தாண்டி வர்றவங்க தான் 4th ஸ்டேஜில் வர்றாங்க. 4th ஸ்டேஜ் என்னன்னா, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ அந்த நூல் வந்து ஸ்டடியாலாம் நிற்காது. காய வச்சு தண்ணியில் முக்காட்டி பூச்சிகள் எல்லாம் அரிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு நொந்து இப்படி நிற்கும். இப்போ இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெக்கல்னு ஒரு கருவி இருக்கு, அந்த கருவிக்குள்ள வச்சு இப்படி சீவுவாங்க, சிக்கெடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இதை வச்சு சிக்கெடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இதனால என்ன ஆகும்னா, காஞ்சும் அந்த தண்ணீர்ல பட்டும் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் வடிகட்டி அந்த பக்கம் என்ன ஆகும்னா நிறைய அழுக்குகள் சேமிப்பாங்க. ஆனா இந்த சைடு வர்ற சணல் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டே வரும். இது மாதிரி ஒரு ப்ராசஸ் எங்க நடக்குது அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ல நடக்குது. இந்த ஹெக்கல் எதை குறிக்குது அப்படின்னா, சத்தியத்துல உங்க புது சிருஷ்டி சிந்தைக்குனே முன்னாடி வந்த சோதனைகள் இல்லை, இது உங்களுடைய சிந்தையை பக்குவப்படுத்துறதுக்கு, உங்களுடைய குணலட்சணத்தை பரீட்சை பார்ப்பதற்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பேதுரு கிட்ட கர்த்தர் சொல்லியிருப்பாரு, உன்னை புடமிட வாங்கி கொண்டான். அப்ப இந்த ஹெக்கல் கருவி யாரு? அங்க வந்து நின்றுட்டு இருப்போம். அங்க வந்து நிற்கும் போது, வாரப்படும் போது, சகோதர சகோதரிகளே, ஒரு வரிசை கிரமமாக அந்த கருவியில கம்பிகள் இருக்கிறத பார்க்க. இது எதை காட்டுது அப்படின்னு சொல்லினா, முறையான சோதனைகள், முறையற்ற எக்குக்கு தப்பான சோதனைகள் இல்லை, முறையான. இங்கிலீஷ்ல பிரதர் சொல்லும்போது டெய்லர்டு எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு. டெய்லர்டு எக்ஸ்பீரியன்ஸ்னா, டெய்லர் போகும்போது எனக்கு சட்டை இவ்வளோ பெருசு தைப்பாரா அல்லது இவ்வளோ பெருசு தைப்பாரா, ஏத்த மாதிரி தைச்சு விடுவாரா, போடுவாரா? அதே மாதிரி தேவன் தான் டெய்லரு, அனுபவங்கள் தான் வஸ்திரம். அதை நம்ம போடுறதுக்கு தேவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு திருநெல்வேலி எக்லிஷியான்னு போட்டு படிச்சு பாருங்க. உங்களுக்குங்கிற வார்த்தையை திருநெல்வேலி எக்லிஷியான்னு போட்டு படிச்சு பாருங்களேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை திருநெல்வேலி எக்லிஷியாவுக்கு நேரிடவில்லை. நமக்கு என்ன சோதனை தான் வருது? எல்லாருக்கும் வர்ற சோதனை தான். ஆனா அதுல என்னன்னா ஒரு தரம் இருக்கு, தேவன் கொடுக்கிறார். உள்ள வாசிங்க. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அழகா புது சிருஷ்டி சொல்லும். பிரதர் நம்ம கிட்ட பேசும், அந்த பிரதர் கிட்ட பேசும், அந்த சிஸ்டர் கிட்ட பேசும். இந்த இடத்துல நீ எடுக்க வேண்டிய முடிவு இதுதான், நீ விட வேண்டியது இதுதான், இந்த இடத்துல ஜாக்கிரதையா இருன்னு சொல்லும். இந்த பக்கம் சொல்லும், இல்லை காம்ப்ரமைஸ் ஆயிக்கலாம், சமமாயிக்கலாம், இதை விட்டுறலாம், எஸ்கேப் ஆயிடலாம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லும். பேதுரு எந்த சைடு போயிட்டாரு? தன்னுடைய சுயசித்தம் சைடு போனார். ஆனால் தேவசித்தம் என்னன்னா, அந்த இடத்துல அவர் மறுதளிக்காம இருக்கிறாரா இருக்க மாட்டாருங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணுறது தான். ஆனால் ஒருவேளை யோவான் அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணல, மிஸ்டேக் பண்ணல, அவர் நின்னார். ஸோ சகோதர சகோதரிகளே, இதுதான் நமக்கு வரக்கூடிய சோதனை. இன்னும் நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய சகோதரர்களுக்கு பெட்டே ஃபுல்லாக நெய்லாக தான் இருக்கும். எப்படின்னா, சகோதர சகோதரிகள் முதிர்ச்சி அடைகிறவங்களுக்கு படுக்கையே எப்படி தான் இருக்கும், முள் படுக்கையாக இருக்கும். அந்த மாதிரி சத்தியத்துக்காக சில சங்கடங்களை பல முறை நம்மளை தவறாக புரிஞ்சிருப்பாங்க. நம்ம தப்பே செஞ்சுருக்க மாட்டோம்னா நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்க, தூக்கம் வருமா, டென்ஷனாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் சகிச்சு நம்ம போகும்போது அடுத்தது வரும் ஒரு ஸ்டேஜ், அதுதான் நார் பிரித்து சீவி சுத்தம் பண்ணுது. கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜ். இந்த மாதிரி ஒரு முள்படுக்கை இதில் வச்சு அதில் வச்சு சீவுன்னு சீவுவான், சீவிட்டே இருப்பான். சீவ என்ன ஆகும்னா, இன்னும் கூட ஒட்டி இருக்கிறது எல்லாம் என்ன ஆகும், அது ஒரு மாதிரி வளைஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வளைஞ்சு நெளிஞ்ச காரியங்கள் எல்லாம் இதாகி நேராக மாறும். இந்த ப்ராசஸில் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா,
தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பான். தான் உண்டு தன்னுடைய லக்கு உண்டு அப்படின்ட்டு இருப்பான். அவங்களுக்கு எதுக்கு நேரம் இருக்காது தெரியுங்களா? ரொம்ப குறிப்பா அடுத்தவங்களுடைய காரியங்கள்ல உள்ள நுழைஞ்சு அதிகமாக ஊடுருவி செய்யற வேலை அவங்களுடையதாக இருக்கு. ஏன்னா அவங்களுடைய வேலையே எவ்வளவு வேலை தெரியுங்களா? 1008 வேலை அவங்களுக்கே இருக்கும். அவங்களுக்கே எவ்வளவு வேலை இருக்கும்? 1008 வேலை அவங்களுக்கே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஒன்று செய்கிறேன், பலது செய்கிறேன், 2 செய்கிறேன், 3 செய்கிறேன், ஒன்று செய்கிறேன், நேராகும். அதுதான் அங்கே இருக்கிற ஒரே ஒரு ப்ராசஸ்ஸு. இது குறித்து பிரதர் நிறைய இடங்கள்ல எழுதியிருக்கிறாரு. நம்ம நிலைமை என்னன்னு தேவனுக்கு தெரியும். நமக்கு தேவையான அளவில் பாடுகளை கொடுப்பாரு, நமக்கு தேவையான நேராக்கப்படுற அனுபவங்களை கொடுப்பாரு. ரீப்ரிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீப்ரிண்ட் 54, 40, ரீப்ரிண்ட் 962. அதுக்கப்புறம் என்றைக்குமே அவர் நம்மளை கசக்கி போடணுங்கிறது இல்லை. இந்த கசக்குனாலும் தாங்கும்போது நாளைக்கு வந்து நாம் ஒரு நல்ல நிலைமைக்கு மாறுறது. தம்முடைய குமாரனை அவர் நொறுக்க சித்தமாகி அப்படிங்கிறது அவர் அது நொறுக்குனா இந்த பையனுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லதுன்னு நினச்சதுனால தான் அந்த பையனுக்கு அவர் அப்படி பண்ணார். அதே மாதிரி தான் பையன் மகள்களுக்கு நமக்கும் தேவன் அப்படி பண்ணுவார்னு இதில் எழுதுறாரு. ஸோ சகோதர சகோதரிகளே, இப்போ நீங்க சொல்லுங்க, கடைசியாக இந்த மாதிரி நார் சீவி வார் பிரிக்கிற வாரி எடுக்கிற சம்பவம் உங்களுக்கு எப்போ நடந்துச்சு? அப்படி யோசிக்கணும். இன்னைக்கு காலையில் நடந்துச்சா? நேற்று நைட்டு நடந்துச்சா? எவ்வளவு நெருக்கமாக இருக்கோ அவ்வளவு தூரம் நம்ம ப்ராசஸில் மேலே இருப்போம்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இதில் நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்னா, அப்போஸ்தலர் பவுல் ஒரு தடவை தன் சமகாலத்தில் வாழ்ந்த சகோதரர்களை பார்த்து என்ன சொன்னார்னா, இப்படி நாம் பல பாடுகளின் வழியாக ராஜ்யத்தை போகலாம். மாம்சமும் ரத்தமும் போகாது, ஆனால் பல பாடுகளின் வழியாக நம்ம ராஜ்யத்துக்குள்ள போகலான்னு சொல்லி அப்போஸ்தலர்ல சொல்லுவார் 14:26. ஸோ சகோதர சகோதரிகளே, அதே மாதிரி நாம் என்ன பண்ணோம்னா, இந்த அனுபவங்களை எல்லாம் வாங்காம நம்ம என்ன ஆயிட முடியாது, சபை ஆயிட முடியாது. எதுக்குன்னா நம்மகிட்ட தேவையில்லாத நிறைய ஒட்டி இருக்குங்க. உள்ள இருக்குது ஒரு லினன், அதை வெளியே எடுக்கிறதுக்கு தேவன் படுற கஷ்டம் இருக்கு. ஸோ சகோதர சகோதரிகளே, இந்த அனுபவங்களை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல நீங்க என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னா, சோர்வடைஞ்சிடக்கூடாது. வாசிங்களா, வாசிங்க, வாசிங்க. இந்த இடத்துல தான் சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஒருவேளை வேர் அறுக்கப்பட்டு, காய வைக்கப்பட்டு, முழுக்காட்டப்பட்டு, வாரி எடுக்கப்பட்டு, நார் பிரிக்கப்பட்ட அந்த பிளாக்ஸ் செடிக்கெல்லாம் உணர்வு இருந்ததுன்னா, இன்னும் சோர்வடையாம, இல்லை எனக்குள்ள ஒரு லினன் இருக்கு, அந்த லினனை தேவன் என்ன பண்ணணும், வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு அழியாம தேடுறவங்களுக்கு தான் என்ன கொடுப்பாரு, நித்திய ஜீவனை அளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது மாதிரி அனுபவங்கள்ல ஒரு 2 பிரதர்ஸை நம்ம பார்க்கலாம். சரீரம் முழுவதும் சொல்லர்த்தமாகவே நார் பிரிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஏர் உலறாங்க இல்லையா, அப்ப நல்லா இருக்கிற பிளாட் நிலம் என்ன ஆயிரும், கோடு விழுந்துரும். அந்த மாதிரி முதுகுலையெல்லாம் கோடு விழுந்திருக்கும். யாருக்குன்னா 2 பேருக்கு, சத்தியம் சொன்னதுக்கு, அப்போஸ்தலர் பவுல், சீலா. அது ஒரு ராத்திரி. ஆனா அந்த ராத்திரியில அவங்க என்ன பண்ணாங்கன்னா, காலையில அறுவடை வேலை செஞ்சு, அறுவடை வேலையினால முதுகு என்ன ஆயிருச்சு, பயங்கரமா அடி வாங்கி விட்டான். இப்ப அவங்க ஜெயிலில் இருக்கும்போது அந்த ராத்திரியில அவங்க என்ன பண்ணாங்களா, இனிய கீதம் பாடினாங்க. அதனாலதான் பிரதர் ரசல் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், ராத்திரி சாங்ஸ் இன் த நைட், இரவின் இனிய கீதம். அந்த இனிய கீதம் பாடும்போது மாம்சத்துக்கு என்ன ஆயிட்டு இருக்கும், டயர்டு, வலி இருக்கும். ஆனா உதடு என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த சிச்சுவேஷன். இது எங்க இருக்கு, நம்மளுடைய அனுபவங்கள் எங்க இருக்கு, கொஞ்சம் என்ன பண்ணி பார்க்கணும், ஒப்பிட்டு பார்க்கணும். ஸோ சகோதர சகோதரிகளை, இன்னொரு கோணத்தில் சொல்லும்போது, இது வந்து ரோமர் 12 அதுதான் சொல்லுவார், நீங்கள் உற்சாகமாக இருங்க, உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்க. அவங்க நல்லா டீப்பான லெசன்ஸ் எல்லாம் இருக்குது அந்த ரோமர் 12. அதே மாதிரி பார்க்கும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, இன்னொரு இடத்துல
ஸ்தேவான் வந்து சத்தியம் சொல்லிட்டாரு. அவர் சத்தியம் அப்போஸ்தலர் பவுலுக்கே பிடிக்கல. சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பவுலுக்கே சவுலா இருந்தபோது பிடிக்கல. பொறாமப்படுறாரு. சின்ன பையனா இருந்துட்டு என்ன மாதிரி முறையா படிக்காம பரிசுத்தாவின்னு ஒன்று வாங்கி இவன் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு சரியான கோபம், பொறாமை, எரிச்சல். அப்போஸ்தலர் பவுலுடைய மாம்சம். அவர் என்ன பண்றாரு, முன்னாடி நின்று இவனை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் கல் எடுத்து ஸ்தேவானை என்ன பண்றாங்க, முதல் இரத்த சாட்சியை அடிக்கிறான். அடிச்சு அவரை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அவர் மரிச்ச நிமிஷம்னு இருக்குது பாருங்க. போஸ்ட்மார்ட்டம்ல ரிப்போர்ட் வரும் தெரியுங்களா, ஜீவன் போன டைம் 10, 17 அப்படின்னு ஏதாவது டைம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டைமுக்கு கரெக்டா முன்னாடி லாஸ்டா ஒரு கல் பட்டிருக்கும் பாருங்க. அந்த கல்லை அது பட்ட அடுத்த செகண்ட் அவர் என்ன ஆயிட்டார், மறிச்சிட்டார். அந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய லைஃப்ல இதுதான் என்னுடைய கடைசி கல்லுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஓட்டத்தை நிறைவு செய்யணும். அது மாதிரி ஒரு அனுபவம் இந்த ஃபிளாக்ஸ் செடியினுடைய அனுபவம் மேட்ச், புது சிருஷ்டிகளுடைய அனுபவம் மேட்ச். என்ன ஆகுதுன்னா, வேற அறுக்கப்பட்டு காய வைக்கப்பட்டு முழுக்காட்டப்பட்டு நுண்ணுயிரிகளால் பிச்சு பீறப்பட்டு வாரி எடுக்கப்பட்டு நார் பிரிக்கப்பட்ட அனுபவம். இவ்வளவு இருந்தாலும் இன்னும் இது ஃபைன் லினன் இல்லை. இன்னுமே இது என்ன இல்லை, ஜென்ம சுபாவம்னு இருக்கு இல்லைங்களா, தொட்டில் பழக்கம் சிலது போகவே போகாது. சில ரகசிய பாவங்கள்னு இருக்கும், யாரும் இல்லைன்னா நம்ம அதை பண்ணிடுவோம். அல்லது எல்லாரும் முன்னாடியும் இயல்பாகவே அது வரும். அதை போக வைக்கிறதுக்கு தேவன் பண்ணுவார் பாருங்க. கடைசி நேரத்துல நம்ம மேல அன்பு வச்சு நம்மளுக்கு சில உதவிகள் அவர் செய்வார், கிருபை வச்சு. அது பயங்கரமான அனுபவம், பயங்கரமான அனுபவங்கள். கிட்டத்தட்ட டைரக்டா பிசாசுகிட்ட இருந்தே வரும். அந்த அனுபவங்கள்ல நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ரொம்பவும் அமைதியாக அடக்கமாக சத்தியமே இருந்து நல்ல புருஷர்களாக உருவாகி தெளிவுள்ளவர்களாக உருவாகி தூங்காதவர்களாக மாறி தலைகளை உயர்த்தி சத்தியம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் என்னுடைய அழைப்பு உறுதியாக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஊரில் இந்த எக்லிஷியாவில் இந்த பிரதர்ஸு இந்த சிஸ்டர்ஸை வச்சு என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்க போகிறேன் அப்படிங்கிற உறுதித்தன்மையோடு அவங்க செயல்பட ஆரம்பித்து கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னேற ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ரகசிய பாவங்கள் என்ன ஆக ஆரம்பிக்கும், அது கூட அவங்க விட ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன ஆகும்னா, தூங்கி எழுந்த உடனே ஒரு இராணுவ வீரன் என்னென்ன பண்ணுவானோ, தூங்கி எழுந்த உடனே இந்த மில்க் மேன் என்ன பண்ணுவார், தூங்கி எழுந்த உடனே ஒரு மில்க் மேன் என்ன பண்ணுவார், அவருடைய வேலைகளை செய்யும். ஒரு செக்யூரிட்டி என்ன பண்ணுவார், அவருடைய வேலை. அவங்கவுங்க ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க வீட்டில், ஒரு அப்பா என்ன பண்ணுவாங்க. அது மாதிரி தூங்கி எழும் போது அவங்க இயல்பாகவே புது சிருஷ்டியா மாறிடுவாங்க. இயல்பாகவே என்ன ஆயிடுவாங்க, அவங்க நான் புது சிருஷ்டின்னு அவங்களுக்கு என்ன பண்ண வேண்டியது இல்லை. இப்பதாங்க இவ்வளவு நாள் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த லினன் என்ன ஆகுது, சணல் செடியிலிருந்து வெளியே வருது. இப்பதான் அந்த செடி என்ன ஆகுது, வெளியே வருது. இந்த வெண்ணிற இது வருது. இது தையல்காரனுடைய கைக்கு போகும்போது அவர் நூலாக என்ன பண்றாரு, மற்ற இலைகள் கூட என்ன பண்றாரு, அது சில ப்ராசஸ் போகும்போது இணையுது. இவங்க எல்லாருடைய ஐக்கியம் தான் 1,44,000 பேருனுடைய நூல் கண்டு. இதை வச்சுதான் ஒரு ஆசாரியன் என்ன பண்றாரு, வஸ்திரம் போடுறோம். இந்த உண்மையை மறைச்சு வச்சது யாரு, வெளிப்படுத்தி இந்த காலங்களில் கொண்டு வர்றது யாரு? ஸோ சகோதர சகோதரிகளே, இந்த அனுபவங்கள்ல நீங்க எப்படி கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அனுபவம் எபிரேயர் 10:22 வாசி. துர்மனசாட்சி நீங்க. என்ன ஆயிடுச்சு இப்போ, அந்த செடியில இருந்த வேற அறுக்கப்படும் போது இருந்த சிச்சுவேஷன் எல்லாம் போய் இப்ப அந்த மனசாட்சியே போய் இப்ப என்ன ஆயிடுச்சு, கர்த்தர் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டவர்களாக நாம் மாறிட்டோம். அடுத்தது தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். ஏதோ ப்ராசஸ் ஞாபகம் வருதா? அடுத்தது உண்மையுள்ள இருதயத்தோடும்
விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். எபிரேயர் 10 இப்படி பேசி 12 ஹெவனவே காட்டுவார் அப்போஸ்தலர் பவுல். பிதாவாகிய தேவன் முன்னாடி நீங்க போய் நிப்பீங்க இல்லையா, நம்ம போய் நிப்போம் இல்லைங்களா, சபையில இருக்கிற ஒருத்தரும் அங்க போய் நிற்கும் போது ஒரு பிரதர் விளக்கம் எழுதுறாரு, உங்ககிட்ட கண்ணுக்கு தெரியாத விதமாய் அர்ப்பணிப்பு செய்யும் போது உங்க கூட ஒரு தூதனை விட்டார் இல்லையா, அந்த தூதனை நீங்க அந்த அன்னைக்கு பார்க்கலாம். அவருக்கு நீங்க கை, அவர் நம்மளுடைய அனுபவங்களை இன்னொரு தூதன் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு, இவரு திருநெல்வேலியில அப்படின்னு சொல்லுவார். ஓ, எப்படி இருக்கும் அந்த ஐக்கியம். 10, 11, 12 எல்லாம் பார்க்கும்போது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவார். இப்ப இதை கூட வாசி. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற நம்மை சுற்றி நெருங்கி அப்படின்னா நம்ம கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கிற சில விஷயங்களை எல்லாம் என்ன பண்ணும், தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். எஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இந்த மாதிரியான ஒரு அருமையான வாய்ப்பை தேவன் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இது எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. இப்போ நீங்க இன்னொன்று கூட வாசிக்கலாம். என்ன அப்படின்னா ரோமர் 12:7. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், அடுத்தது புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இறக்க செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ஸோ இப்படி அவங்கவுங்க பார்த்து எது எது வருமோ அந்தந்த வகைகள்ல எக்லிஷியா கூட என்ன ஆகிட்டே இருக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டு. பாட வருமா, கொயர்ல ஜாயின் பண்ணுங்க. கிளீனிங் வருமா, நல்லா கிளீனிங் பண்ணுங்க. சப்ஜெக்ட் வருமா, சப்ஜெக்ட் பண்ணுங்க. அறுவடையில் நல்லா ஹெல்ப் பண்ணுவீங்களா, பண்ணுங்க. இந்த கம்ப்யூட்டர் ஒர்க்கெல்லாம் செய்ய தெரியுமா, பண்ணுங்க. அவங்கவுங்க ஒர்க்கு பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி நாம் 7ஆம் கட்டத்தில் கடந்து போகும்போது நுணுக்கமான சுத்திகரிக்க அங்கே தான் நெருப்பு வரும். ஃபைனல் இது விசுவாசத்தை, அதாவது ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் உங்களால் தீக்குள்ள கையை விட்டு எடுக்க முடியுமா, ஒன்றும் ஆகாது விடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இறங்கிடணும். எபிரேய புருஷர்கள் போல இறங்கிடணும், சத்தியத்துக்காக இறங்கி செய்யணும். ஞானமாக பண்ணோன்னா, ஏன்னா சம்டைம்ஸு அந்த குரல் வேற ஒரு குரலாக கூட ஞானமாக தேவனுடைய சத்தத்துக்கு இறங்கி செயல்படும் போது என்ன நடக்கும்னா, ரகசிய பாவங்கள் நம்மகிட்ட இருந்து அறுபட்டு தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைந்து கிடக்கும் பிழைகளிலிருந்து என்னை சுத்திகரியுங்கிற மாதிரி அந்த உத்தமராக புருஷர்களாக நாம் மாறி நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா, பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்போம். அடுத்த வசனத்துல பாருங்க, இந்த பெரும் பாதகம் எது அப்படின்னா, இப்ப வரப்போகிற மகா உபத்திரவ காலம், அதுக்கு நீங்களாகி இருப்போம். இப்போ ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷன்ல பிரதர் என்னுடைய ப்ராசஸ் நான் பார்க்கும்போது, ஒருவேளை நமக்குள்ள ஒரு சிலர் நான் இது கொஞ்சம் முன்னேறலை அப்படின்னு நினைச்சா, கர்த்தரேசுவும் அதே மாதிரி பழைய ஏற்பாட்டிலையும் இந்த சணலை வச்சு இன்னொரு ஆழமான இது பேசியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஏசாயா 42:3. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். இந்த வசனத்தை படிச்சுட்டு கர்த்தரேசு இதே விஷயத்த மத்திய 12:20 பேசியிருப்பார். வசனம் அதே தான். அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். இது இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா ஃபிளாக்ஸ்ன்னு வரும். எங்க தெரியுங்களா, திரிங்கிற இடத்துல. திரிங்கிற இடத்துல என்ன திரி, அது சணல் திரி. தேங்க்யூ பிரதர். சணல் திரி. நெறிந்த நாணல்ங்கிறது நாணல் தான். இப்ப இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, புது சிருஷ்டியாக வாய்ப்பு பெற்ற ஒரு சகோதரன் சகோதரி அர்ப்பணிப்பு வாழ்க்கையில கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல சில சமயம் வளர்றதுக்கு ஒரு தடைப்பட்டு சில சூழ்நிலைகளை நின்றுவாங்க. ஏதாவது அவங்கள பிடிச்சுக்கிட்டு இருக்கும். அது மாதிரி பிடிச்சிருக்கிற சூழ்நிலையில என்ன சொல்றாருன்னா, நெறிஞ்ச நாணல் தான், முறிஞ்ச நாணல் கிடையாது.
நெறிந்த நாணல்னா என்ன ஆயிருக்குன்னா, நான் 3 பக்கம் உடைஞ்சு ஒரு பக்கம் மட்டும் என்ன ஆயிட்டு இருக்கு, அது ஒரு சவுண்டு கொடுத்துட்டு இருக்கும், கீர் கீர். அந்த மாதிரி ஜெபத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்களாம், என்னால வளர முடியல, முன்னேற முடியலன்னு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. இது மாதிரி இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணிட மாட்டாரா, அதை ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிட மாட்டார், முறிக்க மாட்டாரு. அவர் அதை நிமித்தி கட்டுவாரு. அதே மாதிரி ஒரு திரியில, சணல் திரியில தீ வச்சிருக்கும் போது தீ ஜுவாலிச்சு எரியணும் ஜெகஜோதியா. ஆனா அது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபிளிக்கரிங் ஆகுது, பளிச்சு 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 அப்படி மங்கி எரியுதுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆக போகுதுன்னு அர்த்தம். சில பேருடைய கண்டிஷன் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஆனா என்ன சொல்றாருன்னா, தேவன் பார்க்குற விஷயம் அது எரியுது தானே, கையை கொண்டு வந்து அழகா என்ன பண்ணுவாரு, வைப்பார். வச்சா என்ன ஆகும், இது மாதிரி தேவன் உதவி செய்வார். வளரணும்னு நினைக்கிறது தான் நம்மளுடைய கடமை. மீதி வேலைகளை அவர் என்ன பண்ணிடுறார், நான் நெறிஞ்சிருக்கிறேன், நான் நிற்கணும்னு நினைச்சா போதும், தேவன் உதவி செய்வார். ஒன்றும் இல்லை, லூக்கா 15வது அதிகாரத்தில் எல்லா சொத்தையும் பிரித்து வாங்கிட்டு போய் விற்று கெட்டு போன அந்த கெட்ட குமாரன் மனம் திரும்பி வரும்போது வீடை வந்து கதவை தட்டும் போது யார் முதல் போனான், தப்பு. கதவை தட்டும் போது போல, அவன் வர்றதை பார்த்துட்டு இருந்து வந்தா போதும்னு வெயிட் பண்ணி வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, அவர் பாதி வழியில தான் வந்தாரு, பாதி வழியில இவரே போய் ஃபில் பண்ணிட்டார். இதுதாங்க நம்ம அப்பா. ஸோ சகோதர சகோதரிகளே, அவர் என்ன பண்ணுவார்னா, நியாயம். உங்களுக்குள்ள தேவனுக்கு உண்மையா இருக்கணும், எனக்குள்ள தேவனுக்கு உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஆனா அது எப்படி இருக்கலாம், மங்கி இருக்கலாம், முறிஞ்சு இருக்கலாம். தேவன் என்ன பண்ணுவாராம், அதை கெடுத்துட மாட்டார், அதை பயன்படுத்துவார். அந்த நியாயத்தை என்ன பண்ணுவார், வெளியே கொண்டு வர. இப்போ என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் லாஸ்ட்ல வெளிப்படுத்தல் 19ல் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்காது. 19ல் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் வெண்வஸ்திரம் தரிச்சிருந்தாங்க. அந்த வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்ட அந்த மெல்லிய அந்த சணல் எது தெரியுமா அப்படின்னு கேட்கும் வேதாகம். அந்த மெல்லிய அந்த சணல் பரிசுத்தவான்களுடைய நீதி. இந்த ஸ்டேஜ்ல நாம இருந்தோமே, அப்ப யாருடைய நீதியில இருந்தோம், கடைசி ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அது நிஜமாகவே இயல்பாகவே நீதியா வாழக்கூடிய பிரதர் சிஸ்டர்ஸ் அது காட்டுது. இப்போ இவங்க ஒரிஜினல், அவங்களே நீதி உள்ளவர்களா என்ன ஆயிட்டாங்க, தேவன் போல கிறிஸ்து போல மாறிடும் கடைசி வரைக்கும். ஆனா நமக்கு உதவி செய்யறது எதுதான், கிறிஸ்துவின் பலி. அதனால தான் வசனம் ஒன்று வரும், பாட்டு ஒன்று வரும், என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன், எல்லாருக்கும் என் நீதியை தெரிய வைங்க, என் நியாயத்தை பட்டப்பகல் போலாங்க. யெகோவா சிக்கேனும், நீதி உள்ள தேவன். ஸோ தேவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நம்மளை அழைச்சிருக்கிறாரு, கொண்டு வருவார். அதுதான் அந்த பிரதான ஆசாரியனின் கதைன்ட்டு. உடன் இருக்கிற எல்லா ஆசாரியர்களும் ஒரு பலி செலுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்களா, அவர்கிட்ட வந்து, பிரதர் சார், இந்த பலிபீடத்தின் மேல பலியை வச்சாச்சு, ஆனா நெருப்பே இல்லை, அணிஞ்சு போச்சுன்னு சொல்லும்போது அவர் நல்லா ஒத்து பார்த்தாராம், கொஞ்சம் அனல் இருந்துச்சான். என்ன பண்ணி விட்டாரு, ஊதணும்னு என்னாச்சு. அப்படிதான் சத்தியம் என்ன பண்ணும், ஊதும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே அனல் எரியும், பலி என்ன ஆக ஆரம்பிக்கும், எரிய ஆரம்பிக்கும், கடைசியில் எல்லாமே என்ன ஆயிரும், காலி. இந்த பாடத்திலே வச்சு நமக்கு பிடிச்ச ஐட்டம் எது தெரியுங்களா, பிடிச்ச ஐட்டம், ரொம்ப பிடிச்ச ஐட்டம் எது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விதைச்ச ஒருத்தர் 2 கைகள் வந்து அந்த செடியை வேர் அறுத்தது இல்லையா, அந்த 2 கரங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கரங்கள் மட்டும் இந்த செடியை பிச்சு எடுக்கல அப்படின்னா இது இன்னைக்கு என்னவா போயிருக்காது. எந்தெந்த கரங்களை, எந்தெந்த செடிகளையெல்லாம் அந்த கரங்கள் எடுக்கலையோ அந்த செடி என்னாக வாய்ப்பில்லை, சணல் நூலாக மாற வாய்ப்பில்லை. ஆனால் அந்த 2 தெய்வீக கரங்கள், கர்த்தர் இயேசு பிதாவாகிய அவங்க 2 பேர் தாங்க நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறாங்க. அவங்க திட்டத்தின்படி வாழக்கூடிய வாழ்க்கை தான் லைஃப் ஆஃப் லினன். சணல் போன்ற நீங்கள் இருக்கீங்களா, நாங்கள் இருக்கிறோமா,
தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார். ரொம்ப நன்றி பிரதர் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ.